இரண்டாவதாக ஒரு தேவ பிள்ளையின் பலன் என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளையின் பலன் என்ன? சீக்கிரமாய் அடுத்த நிலைக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. நான் புதுசா ஒன்றும் பேசல. 8ஆம் அதிகாரம் அதனுடைய தோத்திரம் 10வது வாக்கியத்தை இப்பொழுது ஊழியர் நமக்காக வாசித்து உதவி செய்வார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை இரண்டாக சொல்ல நான் விரும்புகிறேன். மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். ஆனால் அந்த மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கிறதா என்று கவனித்துக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஸ்ட்ரெங்த் என்ன தெரியுமா? அவன் எப்பொழுதும் தன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது. ஒரு தேவ பிள்ளையினுடைய ஸ்ட்ரெங்த் அதுதான். சில தேவனுடைய பிள்ளைகளை கவனிச்சிருக்கீங்களா? அவனுக்கு இப்ப எவ்வளவு கடன் இருக்குன்னு அவன் இருக்குமா பார்த்தா தெரியும். இவன் இன்னைக்கு பார்த்தா ஒரு மாதிரி இஞ்சி தின்ன குரங்கு போல இருக்கான். அப்ப 10 லட்சம் ரூபாய் காணும்னு நமக்கு சொல்லிடலாம். அவர்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுதே அவர்களுடைய சுமையை, அவர்களுடைய பிரச்சனையை முகபாவனையாய் வெளிப்படுத்துவாங்க. ஆனா சிலரை நீங்க பாருங்க, இருக்கிறதும் தெரியாது, இல்லாததும் தெரியாது. அவங்க ஆலயத்தில் வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களிடத்தில் பிரச்சனை இருக்கிற ஒரு மனிதன் என்று நமக்கு கண்டே பிடிக்க முடியாது. பாட்டா 100% அவன் அந்த பாடலில் இணைந்து கொள்ளுவான். ஆராதனையா 100% அந்த ஆராதனையில் இணைந்து கொள்ளுவார்கள். செய்தியா 100% அதில் இணைந்து கொள்வார்கள். வேறு எந்த பிரச்சனைகளும் அவர்களுக்கு சுமையாக இருப்பது இல்லை. அதாவது இந்த காரியத்தை சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறதை சொல்லுகிறேன். இது நெகேமியாவின் புஸ்தகம். இதே நெகேமியாவை குறித்து நாம் பைபிளில் படிக்கும் பொழுது நெகேமியாவுக்கு வேலை என்ன? ராஜாவுக்கு பானம் கொடுப்பது. பல வருஷமா நெகேமியா அந்த அரண்மனையில் வேலை செய்கிறார். ஒரு நாள் புதுசா நெகேமியா முகத்தை பார்க்கிறார். அது எப்படி இருக்கிறது? துக்கம் இருக்கிறது, வாடலாக இருக்கிறது. நேற்றிருந்த மகிழ்ச்சி, நேற்றிருந்த சந்தோஷம் நெகேமியாவின் முகத்தில் இல்லை. உடனே ராஜா கேட்கிறார், உன்னை இதுபோல் இதற்கு முன் இப்படி நான் என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லையே என்று சொல்லுகிறார். அந்த நெகேமியாவினிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். இதற்கு முன் முகவாடலாக நான் உன்னை பார்த்ததில்லையேப்பா. இதுக்கு முன்னால நீ சோர்வா இருந்ததை நான் பார்க்கலையே. இதுக்கு முன்னால இப்படி ஒரு துக்கமா என் சமூகத்தில் நீ வந்ததில்லையே அப்படிங்கிறார். அந்த நெகேமியாவை தான் இந்த நெகேமியாவின் சரித்திரத்தில் படிக்கும் பொழுது சொல்லி அனுப்புறார். ஐயா, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதா நம்முடைய ஸ்ட்ரெங்தே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது ரொம்ப ஆழமான பகுதி. இது ரொம்ப கேஷுவலா ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதில்ல. இது ரொம்ப ஆழமான பகுதி. ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம கவனிக்கணும். சில ஆட்களை நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை உடனே வெளிப்படுத்துகிறவர்களா இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு மனசுல துக்கம் இருக்குன்னா அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கடிச்சு கொதறிடுவான். அவர்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அன்னைக்கு சமாதானமே இருக்காது. சிலருக்கெல்லாம் துக்கம் வந்துட்டுன்னு வைங்க, தோத்திரம் வீட்டில் இருக்கிற ஒரு பானைக்கும் தூர் இருக்காது. ஏன்னா வைக்கும் போது அதுக்கு வேகத்தில் நமக்கு தெரிய வரும். அவங்க அதை என்ன செய்வாங்க? வெளிப்படுத்துவாங்க. அதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு தேவ பிள்ளை என்பது ஒரு சாக்காப்சர் மாதிரி. நான் அடிக்கடி சொல்லுவேன், கீழே வண்டி ரோட்ல ஓடிட்டே இருக்கும் பொழுது கீழிருந்து வருகிற மேடு பள்ளத்தையும் அது தாங்கிக் கொள்ளும். மேல ஆட்கள் ஏறி இருப்பாங்க, மேலிருந்து வருகிறதான சுமையும் அது தாங்கிக் கொள்ளும். கீழே இருக்கிற உதறுதலை மேல விடாது, மேல இருக்கிற அந்த பிரச்சனையை கீழே விடாது. ரெண்டுக்கு இடையில அழகான சஸ்பென்ஷன். இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்.
நான் சொல்றது புரியுதா இல்லையா? வீட்டில் இருக்கிற அதே பிரச்சனையை அவன் சபையில காட்டுனா, வீட்டில் இருக்கிற அதே பிரச்சனையை பலிபீடத்தில் காட்டுனா, வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அதே பிரச்சனையை வீட்டுக்குள்ள காட்டணும்னா, தெளிவா சொல்றேன், நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. வாய்ப்பே இல்லை. ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை இவ என்னைக்குமே தன்னில் சுமையை சுமக்கிறவனாய் இருக்க மாட்டான். அதனுடைய சிலருடைய ரகசியம் என்ன தெரியுமா? வேலை செய்கிற இடத்துல ஆவக்கண்ட பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் வாங்கி தோல்ல வச்சுக்கிடுவான், அதை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டான். ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல அல்லது வீட்டில் வந்த உடனே, என்னுடைய திருச்சபையில் ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, நான் அவங்கள பார்த்துருக்கேன். வேலை சைட்ல இருந்து வரும் பொழுது நேர ஆலயத்துக்கு வந்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். காலையில கிளம்பும் பொழுது நேர ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். அங்கிருந்து கொண்டு வர எல்லாத்தையும் இதில் ஒன்று இறக்கி வச்சுட்டு இருக்கட்டு, நான் வீட்டுக்கு போறேன்னு ஃப்ரீயா வீட்டுக்கு போயிடலாம். இதை கொண்டு போனா சாயங்காலம் வீட்டில் யுத்த கண்டிஷன் தான். நம்ம பார்டர்ல, திபெத் பார்டர்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? வந்து தேவ சமூகத்தில் இறக்கிடுவாங்க, வீட்டுக்கு ஃப்ரீயா போவாங்க. வீட்டில் இருக்கிற வைப்ரேஷனை கொண்டு காலையில் ஆஃபீஸுக்கு போக முடியாது, நேர கொண்டு பலிபீடத்தில் வச்சு, எப்பா பிள்ளை பீஸ் கட்டணும்னா, டூருக்கு போகணும்னா, தோத்தர மனைவிக்கு ஸ்கூட்டி வாங்கணும்னா, தென்னை மரத்துக்கு உரம் போடணும்னா, எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு எல்லாம் பார்த்துக்கிடுங்கன்ட்டு அவன் ஆஃபீஸ் போயிட்டான். இங்கே உள்ள வைப்ரேஷன் ஆஃபீஸுக்கு போகாது. ஆஃபீஸில் உள்ள வைப்ரேஷன் எங்கே போகாது? கரெக்டா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனிடத்திலிருந்து நோ ரியாக்ஷன், எதுவுமே இருக்காது. அதுதான் பிரேயர் லைஃப். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? நல்ல தேவனோடு உள்ள உறவில் இருக்கிற ஒரு மனுஷனை பளிச்சுன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஆவிக்குரியவனை கண்டா தெரியும். அவனிடத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் முகத்தில் வரவே வராது. அவன் அனுபவிக்கிற எந்த பிரச்சனையும் அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியவே செய்யாது. அது ஏன் தெரியுமா? அவன் தேவனோடு வைத்திருக்கிற உறவுல சரியா இருப்பான். அவனால் சில நேரம் சொல்ல முடியும், பிரதர் இவ்வளவு பிரச்சனைக்கு எப்படி நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க அப்படிம்பாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு தடவை மும்பை பட்டணத்தில் ஊழியத்து காப்பை இருந்தேன். ஒரு பகல் ஊழியத்தை முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த போதகர் அவர் வந்து நார்த், அதாவது வடக்கு மகாராஷ்டிரா, பஞ்சாப், இந்த குஜராத் பார்டர்ல நிறைய பிரான்ச் மினிஸ்ட்ரி வச்சிருக்கார். அப்ப அங்க நடந்த ஒரு சம்பவத்தை நாளைக்கு ஃபெய்த்தை குறித்து கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்ப வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு நாங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது நாங்க பேசும் பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் என் வாழ்க்கையில நான் பலமுறை விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கேன், பல பிற விசுவாசிகளை குறித்து சாட்சிகளை நான் கேட்டிருக்கேன், இப்படி ஒன்றை பார்க்கவே முடியல பாஸ்டர்னு ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். அதாவது குஜராத் பக்கத்தில் அங்கே எங்கேயோ தோத்தர், எனக்கு இடம் சரியா சொல்ல தெரியல. அப்போ அங்கே ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன சபை ஒன்று இருந்திருக்கிறது. அந்த சபையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. காலையில் வந்தாங்க எல்லாரும், ஒரு 10-30 பேர் இருந்து ஆராதிச்சிருப்பாங்க. முதல் ஆரம்ப ஜெபம், ஆரம்ப பாடல்கள், ஆராதனைகள். நார்த் இந்தியா போயிருக்கீங்களா? அவங்க எல்லாம் இந்த டோலக்கெல்லாம் அடிச்சு பாடுறத பார்த்தீங்கன்னா ஆடாதவனுக்கு ஆடும், பேய் இல்லாதவனு ஆடுவான். அவ்வளவு அழகா இருக்கும். நான்லாம் தோத்துறேன். இங்கெல்லாம் நம்ம ஆராதனை நேரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன வருவோம். நார்த் இந்தியாலாம் போனால் கரெக்டாக அவங்க ஆராதனைக்கு போயிடுவேன். ஏன்னா அவங்க என்ன பாடுறாங்கங்கிறது அவங்க உடம்பு சொல்லி கொடுக்கும். அதுக்குன்னு பேயாடுறது இல்லை. இங்க வாய் தட்டுங்க, வாயை தரைங்க, கையை தட்டுங்க, கொஞ்சம் உற்சாகமா இருங்கன்னு நம்மளை சொல்லணும், அவனை நிறுத்த சொல்லணும், நம்மளை ஆட சொல்லணும். கொஞ்சம் வித்தியாசம். நம்ம ரொம்ப வசனம் படிச்சுட்டோம், அதனால வெயிட் கொண்டு இருக்கதாக்கும். அது அவங்களுக்கு தெரியாது, அது பாவம், அதுவா போட்டு பழக்கட்டு. அப்போ ஆராதனை எல்லாம் முடிஞ்சு சாட்சி பகுதியில் ஒரு சகோதரி எழும்பி சாட்சி சொன்னாங்களாம். இனிமேலே என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் இது. அப்போ அந்த சாட்சி சொன்னாங்களா, என்னது? ஒரு அருமையான ஒரு நம்ம சாட்சி கொஞ்சம் எப்படி கொஞ்சம் தொடுதலுக்கு ஏதுவான சாட்சின்னா கொஞ்சம் உருக்கமான பாட்டு பாடுவோம் எல்லாம், கண்ணு நீர் என்ன மாறுமோ அப்படின்னெல்லாம் பாட்டு பாடி சாட்சி சொல்லுவாங்க. இப்போ சாட்சி இல்லை, பாட்டும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் நேரம் ஆகி போச்சு. அப்போ நிறைய சபைகளை சாட்சி இல்லாமல் ஓடுதில்ல. சரி, அப்போ அந்த சகோதரி எழும்பி ஒரு பாட்டை பாடி ஒரு சாட்சி சொன்னாங்களாம். என்ன சாட்சி தெரியுமா? தலைகறங்கி போகும்.
அருமான இந்த காலை பொழுதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். இந்த சபையின் எல்லா ஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு கடந்த வருடம் முழுவதும் கர்த்தரனை பாதுகாத்தார். இன்றைக்கு காலை பொழுதிலே என்னுடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? என் புருஷன் மரித்து போனார். காலையிலே அவர் மரித்து போனார். அவரை தோத்திரம் மூடி கட்டிலில் படுக்க வைத்து விட்டு நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். ஆராதனை முடித்து எல்லாரும் என் வீட்டிற்கு வந்து என்னுடைய துக்கத்தில் கலந்து கொள்ளவும் என் அன்பு போதகர் என் புருஷனாரை அடக்கம் பண்ணவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நடக்குமா சகோதரி? நம்ம எவ்வளவு தலைகீழ நின்று அந்நிய பாஷை பேசுவோம், நமக்கு நடக்காது. என்ன கொண்டு கழியாது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? நம்முடைய சபை நானும் பலரையும் அடக்கம் பண்ணியிருக்கேன். என்னை ரொம்ப நேசிக்கிறவங்கன்னா யாரையாவது கொட்டு உள்ள சொல்லிடுவேன். என்ன கொண்டு கழியாது, நீ செய்யணும். ஏன் தோத்திரம்? நமக்கு உணர்வு இருக்கு. அந்த பிள்ளையினுடைய விசுவாசத்தை என்னால் கண்டுக்கவே முடியல. அந்த 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 சகோதரியனுடைய விசுவாசத்தை பாஸ்டர் சொன்னார். அந்த பாஸ்டர் அந்த சபை போதகர் இவரிடத்தில் சொன்னதாக்கும். அவர் சொன்னார், பாஸ்டர் ஆரம்ப ஜெபத்துக்கு முன்னாலே அந்த சகோதரி வந்தாங்க. நாங்க பல பாடல்களை பாடி தோத்தர் நடனமாடி தெய்வத்தை ஆராதிச்சோம். அவ கண்ணில் ஒரு கண்ணீரை பார்க்க முடியல. அவ கர்த்தருக்குள்ள எப்பவும் இருக்கிறது போல் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா. ஆராதனை முடிச்சு ஆமென் அந்த சாட்சி நேரத்தில் என் புருஷனாரை கர்த்தர் எடுத்துக்கொண்டா. நீங்க இதெல்லாம் வந்து செய்யணும், தொடர்ந்து இந்த ஏசப்பாவுக்கா கடைசி வரைக்கும் வாழ எனக்கு பலன் தர ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருக்கா. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்? அவ்வளவு பிரச்சனை வீட்டுல, ஆனா ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது அந்த கண்ணீரை கொண்டு வர முடியல. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க முடிஞ்சிருக்கு. பார்த்துக்க, அதுதான் அந்த தாயினுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறேன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி என்பது நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பொழுது இல்லப்பா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது பிரச்சனை இல்லாம இருந்தா எவனும் மகிழ்ச்சியா இருப்பான். ஒரு ஆவிக்குரியவன் யார் என்பது எப்படி அடையாளம் தெரியுமா? எவ்வளவு பிரச்சனைகளின் நடுவிலும் அவன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பான் தெரியுமா? அதுதான் உண்மையான கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையாம்மா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச நிலை வரட்டும். நம்ம ஒரு வார்த்தை யாராகில நம்மளை கடினமா பேசினா உடனே இனி கூட்டத்துக்கு வரமாட்டேன்போ, ஆராதனைக்கு வரமாட்டேன்போ, இந்த சபை எனக்கு வேண்டாம்போ, இந்த இயேசு எனக்கு வேண்டாம்போ, இந்த ஆராதனை எனக்கு வேண்டாம்போ. நம்ம முதல்ல வைக்கிறதே தோத்திரம். இனி ஆண்டவர் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், ஜபம் வேண்டாம், தோத்திரம். 75 வயசான சமீபத்தில் ஒரு தாய் 74 வயசுன்னு ஆச்சு. 74 வயசுன்னு ஆச்சு. அந்த தாய் இறந்து போச்சு. மக சொல்லுதா, எங்க அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு இப்ப ஜெபிக்கவே தோணலன்னு. எவ்வளவு கொடுமையா இருக்குல்ல? எவ்வளவு கொடுமையா இருக்கு. என்ன தாய் என்ன சாக மாட்டேன்னு சொல்லிட்டா பிறந்தா? ஒரு கணம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது. ஒரு நாள் எல்லாரும் கிளம்ப வேண்டியதானே? பக்கத்தில் இருக்கிறவங்கள லைட்டா பாருங்க, என்னைக்கு இருக்கலாம்னு நினைக்க கிளம்ப வேண்டியதான். சிலர் ஏழையரா போவாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா கண்டிப்பா என்ன செய்யணும்? பெயரணும். தோத்திரம். கட்டில கிடக்குன்னு கட்டியா பிடிச்சிடப்படாது. நேரத்தை போக்குள்ள வழிகளை பார்க்கணும். இல்ல முன்னால போறவங்க எல்லாம் நல்லவங்களான்னு சொல்றாங்க, பாக்கியவான்களாமா. நீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரி முடிவெடுக்காண்டா. அவரா கூப்பிடட்டு, நீங்களா ஒரு முடிவுக்கு வரண்டா. இருக்கட்டு. அடுத்த கன்வென்ஷனுக்கு தெய்வம் கொண்டு வந்தா 100% உங்களை வரவேற்கிறேன் இல்லையா? அப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அப்படின்னு என்ன? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற அனுபவங்கள். ஒரு வசனத்தை படிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் எடுங்க. மணியை ஒண்ணு பாருங்க லைட்டா. என்னாச்சு? 9 கிட்ட ஆயிருக்குமே. இன்னும் 50 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே இல்லை, ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. சரி, 7ஆம் வசனத்தை கூட படிங்க பாஸ்டர்யா.
இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இந்த இடத்தை நீங்க கவனிங்க. 6வது வசனத்தை படிக்கும் பொழுது பைபிள் அழகா சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே. அவ சபைக்குள்ள என்ன இருந்திருக்கு? மிகுந்த உபத்திரவத்தில். ஆனா பைபிள் சொல்லுது, ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல், பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல். அடுத்த நீங்க வார்த்தையை கவனிச்சீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றுகிறவர்களாகி. வாழ்க்கையில உபத்திரவம் இருந்துச்சு, ஆனா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்திருக்காங்க. 2 வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. அதோட முடிக்கல, நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரிகளானீர்கள் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது, இவ்வளவு உபத்திரவத்தின் நடுவில் இருந்தும் உங்களிடத்தில் இருந்த வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் என்ன செய்திருக்கு? இவ்வளவு பிரச்சனையின் நடுவிலும் கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்திருக்கான் பாரு, இல்லையா? இவ்வளவு பிரச்சனையிலையும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்திருக்காங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க, அடுத்து ஊழியர்களுக்கு பின்பற்றி இருக்காங்க, இதுக்கு மேல ஊழியம் செய்திருக்காங்க. அப்ப இந்த மனுஷனை நான் என்ன சொல்ல, உண்மையிலே சொல்றேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னா எவ்வளவு துன்பம் வந்தாலும் நம்ம கர்த்தருக்காய் செய்கிறத, உலகத்துல செய்கிறத சந்தோஷமா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை குறித்து பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே ஒரு தேவ பிள்ளையனுடைய பலன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்திருக்கான். இது எப்படி அப்படி சாத்தியமாச்சுன்னு நான் யோசிச்சேன். தோத்திரம் 2 காரியங்கள் கேரக்டர் பேசிஸ்ல வரும் பொழுது, சகிப்புத்தன்மை. ஒரு தேவனுடைய பிள்ளை தோத்திரம் ஒரு பிரச்சனைகளில் அவனால மகிழ்ச்சியா இருக்க முடியுது, மகிழ்ச்சியா இருக்க முடியுதுன்னா பேசிக்கா புரியணும், சகிப்பு தன்மையினால் தேவன் அவனை நிரப்பி வைத்திருக்கிறார். அது ஹியூமன் நேச்சர். சில ஆட்கள் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு வைப்ரேஷன் வந்தாலும் அவங்களுக்குள்ள தக்க வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சகிப்பு தன்மை இருக்கும். கர்த்தர் பச்சுக்குவார். ஆண்டவர் அறியாம ஒண்ணும் வராது, எல்லாம் நன்மைக்கு தான் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் இவன்ட்ட வாங்கி உள் வாங்கிடுவான். இந்த மணல்ல தண்ணி ஊத்தி பாருங்க, சாம்பாரை கொண்டு ஊத்தினாலும் அது உள் வாங்கிட்டு சும்மா இருக்கும். ரசத்தை கொண்டு ஊத்தினாலும் உள் வாங்கிட்டு சும்மா இருக்கும். பச்சை தண்ணியை கொண்டு ஊத்தினாலும் உள் வாங்கிட்டு சும்மா இருக்கும். எங்க போகுதுன்னு தெரியாது, ஊத்திக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சகிக்க பழகணும். இந்த கடைசி காலத்துல நம்ம சபைகளில் மட்டும் இல்ல, ஹியூமன் நேச்சர்ல குறைந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய சுபாவம் என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மையின்மை. சகிப்புத்தன்மை இல்லாததுனாலதான் ஆமே தோத்திரம், இது வேண்டாம், அது வேண்டாம், அவ வேண்டாம், இவ வேண்டாம், சபை வேண்டாம். ஒரு வார்த்தை கடினமா பேசினா போதும். ஒரு நாள் நான் ஒரு இடத்துல எப்போ நான் சாதாரணமா பேசுற மாதிரியே பேசினேன். அந்த பாஸ்டர் என்கிட்ட சொல்லார், பாஸ்டர் எப்படி இப்படி தைரியமா பேசுறிய அப்படின்னு. நான் தைரியமா ஒன்றும் பேசல, யூஸ்வலா பேசுறேன். ஐயோ நாங்க இப்படி எல்லாம் பேசுறதே இல்லைன்னா. ஏன்? ஐயோ பெயர்வாங்க. அப்ப நான் சொன்னேன், அது எப்படி போவா? அவனை சகிக்க படிப்பிக்கணும். உபதேசம் சொல்லுமா சகிக்க படிப்பிக்கணும், கடிந்து கொள்ளுமா சகிக்க படிப்பிக்கணும். படிப்பிக்கலன்னா ஆமே தோத்திரம் 24 25 ஒரு சபை, 25 26 ஒரு சபை, 26 27 ஒரு சபை. மறிக்கும்போ ஆமே எங்கேயாவது கோழிக்கூட்டில் கிடந்து சாவாய் மடப்ப. ஒரு இல்லையா சொல்லுங்க. எனக்கு எல்லா பாஸ்டரையும் தெரியும், எனக்கு ஒரு சாம்பார் வைக்க ஒருத்தனை இல்லாத போ அப்படி வரும். ஓப்பன்ல எங்கும் பேசுக. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன தெய்வம் ஒரு அருமையான ஒரு தெய்வ மனுஷனை தந்தார். உபதேசிக்கிறது யாருக்கு வேண்டி? என் நன்மைக்கு வேண்டி.
பாஸ்டர் கடிந்து கொண்டது யாருக்கு வேண்டி? என் நன்மைக்கு வேண்டி. ஆராதனைக்கு சீக்கிரம் வரணும்னு சொன்னது யாருக்கு வேண்டி? என் நன்மைக்கு வேண்டி. ஏன்னா பிள்ளை சண்டே கிளாஸுக்கு வராம எங்க போனான்னு கேட்டது யாருக்கு வேண்டி? எனக்குடைய குடும்பத்துக்கு நன்மைக்கு வேண்டி. அப்ப நான் அன்னைக்கு புரிஞ்சிருக்கணும், இவங்க எல்லாம் உபதேசிச்சது என் நன்மைக்கு வேண்டியாக்கும். இவங்க உபதேசம் பண்ணினது எனக்கு நன்மைக்கு வேண்டி ஆக்கும். நான் வளர்றதுக்கு வேண்டி, என் குடும்பம் வளர்றதுக்கு வேண்டி, எனக்குள்ள தெய்வ கிருபை வரதுக்கு வேண்டி ஆக்கும். எனக்கு உபதேசியார் என்ன உபதேசம் பண்ணினது. அப்படி சகிச்சிருந்தா இந்த பிள்ளை கிருபையில வளரும். ஒரு காலம் வரும், தெய்வம் அவர்களை இந்த மகிமையான கிருபை பெற்றவர்களா அவங்களை உருவாக்கி வைப்பார். அல்லேலூயா. ஒரு 40 வருஷம் 30 வருஷம் ஆகும்போ ஒரு சபையை நடத்துகிற அளவிற்கு கிருபை அவன் தலையில இருக்கும். ஆமீன். ஒரு அந்த வீட்டில் வளருகிற பிள்ளைய எந்த கட்டாம்பரத்தில் கட்டி கொடுத்தாலும் அந்த இடத்துல அந்த பிள்ளை வாழும். என் வீட்டில் அம்மா சகிச்சு பிள்ளைய படிப்பிச்சிருக்கு, அப்பன் சகிச்சு பிள்ளைய படிப்பிச்சிருக்கான், கஷ்டத்தை சகிச்சு பிள்ளைகள் வளர்ந்திருக்கு, பாடுகளை சகிச்சு பிள்ளைகள் வளர்ந்திருக்கு, கண்ணீரை சகிச்சு பிள்ளைகள் வளர்ந்திருக்கு, உபதேசத்தை சகிச்சு பிள்ளைகள் வளர்ந்திருக்கு. அந்த சகிப்புத்தன்மையில வளரும்போ நமக்கு எதுவும் கஷ்டமா தெரியாது. ஒவ்வொரு பாடுகளுக்கு பின்னாலேயும் கிருபை இருக்கு, கிருபை இருக்கு, கிருபை இருக்கு, கிருபை இருக்கு, கிருபை இருக்கு, கிருபை இருக்கு. இந்த உபதேசத்துக்கு பின்னால கிருபை இருக்கு, இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு பின்னால கிருபை இருக்கு, இந்த கிருபை இந்த உபதேசத்துக்கு பின்னால கிருபை இருக்குன்னு வளருவான். இவன் எங்க போனாலும் சபை வளருவே, இவன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குவே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுலயே பிள்ளைகளை சகிக்க படிப்பிக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன வயசுல குழந்தைகளை வளர்க்கும்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சகிக்க படிப்பிக்கணும். சில பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ பயங்கர மாடர்ன்ல ஆக்கும் பிள்ளைகளை வளர்க்குது. நான் இது திறந்த வெளியில பேசுறதுல எனக்கு ஒரு சங்கடம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவிய மட்டும்தான் பிள்ளைய பெற்றது போல வேற யாரும் பிள்ளைகளை பெற்றதும் இல்லை வளர்த்ததும் இல்லை. அப்படி கொண்டு நடப்பாங்க. சில பிள்ளைகள் இருக்கு, ஆலயத்துக்குள்ள வந்து 10 நிமிஷம் ஆவண்டா உடனே பிள்ளைக்கு வெளியே போகணும். அப்ப அம்மையும் அப்பனும் கூட்ட முடியாத வரை வெளி நடப்பாத்தான் இருக்கும். பிள்ளைக்கு ஒரு நுள்ளு கொடுத்து பிடிச்சிருத்துனா அது அங்கே இருக்கஞ்சு. இப்ப பிள்ளையும் சாக்கா வச்சுக்கிட்டு பிள்ளைய கங்கிட்ட ராராரு இரு தமிழ காக்கா கீக்கு கூக்கு கேக்கே இதெல்லாம் சொல்லிட்டு ஆமே. ஆராதனை 3 மணிக்கூர்ல 3/4 பங்கு வெளியே கிடப்பாய். ஆராதனை முடிய நேரத்தில் வந்து இந்த ஒட்டகத்துக்கு தலை கூட்டத்துக்குள்ள நுழைச்ச போல அப்பா தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லார் வச்சிருக்காரு உனக்கு உனக்கு உனக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் இருக்க படிப்பிக்கண்டி. பிள்ளைகள் தெய்வ கிருபையில இல்லையா வளரணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இன்னைக்கு பலரும் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க நேரத்தை கூட்டம் நடத்த. நானும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கேன். நேரத்தை நிறுத்தக்கு கிருபைதாரு ஆண்டவனே என்ன ஒன்று கழியல. ஏன்னா அப்ப 4 மணிக்கு ஒரு 4:30 மணிக்கு ஒரு கூட்டம் நடத்தும். அன்னைக்கு இந்த கொட்டு ட்ரம் இது ஒன்றும் கிடையாது. சரி, 2 ஒன்று தான். இந்த மைக் செட் ஒன்றும் கிடையாது. அவர் வாத்தியார். அவர் வந்து பிரசங்கம் பண்ண தொடங்கினான்னு சொன்னா கடவுளை தான் நம்மளை காப்பாத்து அப்படி பிரசங்கம் பண்ணுவார். எனக்கு அப்போ ஒரு 3.5 வயசு இருக்கும். நான் ஆலயத்தில் இருந்து விளையாடிட்டு இருந்தேன். நீங்க எல்லாம் கேட்கலாம், பாஸ்டர் ஏன் சில நேரத்தில் கோவப்படுதாருன்னு. அது என்ன பிறகுடும், அதில் மாற்ற முடியாது. குழல்ல சொருவினாலும் நாக்கியவா நிமிராது. எனக்கு அப்போ என்னை வளர்த்தினது அப்படி. அப்போ நம்ம ஒரு 3.5 வயசு இருக்கும். ஆலயத்தில் முன்ன போய் அப்படியே உட்கார்ந்துருக்கேன். பிரசங்கம் பயங்கரமா போகுது. நமக்கு 3.5 வயசு பிள்ளைக்கு இது காத்திருப்பு கூட்டமாக்கும், இது உபவாச கூட்டமாக்கும், இது ஆவியில் நிரம்புகிற நேரம், இது தரிசனம் காணுகிற நேரம்னு நமக்கு தெரியும். நான் எல்லாரையும் போல இருந்து என்ன செய்தும் விளையாடுனேன். ஒரு தடவை பார்த்தாரு, 2 தடவை பார்த்தாரு, ஒரு பிடியும் இல்லை. என்ன அந்த ஆளு சட்டையை பிடிச்சு இதுல தான் பிடிச்சார். நல்ல மனுஷன் அவர், ஃபுட்பால் பிளேயர். இப்படி பிடிச்சார். பிடிச்சு தூக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இப்படி போட்டார். பிரசங்கத்தில் போட்டுட்டு இந்த வலது காலை எடுத்து என குறுக்கு மேலே வச்சார். அதுக்கும் பிறகு உள்ள மொத்த பிரசங்கத்தையும் என குறுக்கு மேலே காலை வச்சு பிரசங்கம் பண்ணார். அவருக்கு காலை தரிச்சப்போ எல்லாம் காலை மட்டும் மாற்றுவார், லெப்ட் ரைட்டு. நான் எப்போ உறங்கினேன்னு எனக்கு தெரியாது. கத்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள். ஆனா அன்னைக்கு அப்படி வளர்த்துனதுனாலே ஆக்கும் இன்னைக்கு சில காரியத்தை நமக்கு இஷ்டப்படாதது. அதான் பூசனை பவுல் சொன்னார், நீ இன்னானிடத்தில் கற்றாய் என்பதை நீ மறவாதே.
சிக்ஷிக்கிற ஆத்மீக தகப்பனிடத்துல வளரணும். சிக்ஷிக்கிற தாய் தகப்பன்கிட்ட பிள்ளைகள் வளரணும். உபதேசிக்கிற ஊழியக்காரன்ட்ட மக்கள் வளரணும். அப்படி வளர்ந்தா பிள்ளைகளுக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்கும். நம்ம பிள்ளைகளை கட்டாமரத்தில் கொண்டு கட்டி கொடுத்தாலும் அதுவ ஜீவிக்கும். எந்த சூழ்நிலையிலும் அவனால் வாழ முடியும். ஏன் தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே வசனம் அவனை சகிக்கிறவனை உருவாக்கும். பொறுக்கணும், மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், சகிக்கணும். இதுதான் வாழ்க்கை. தெய்வம் அறியாத ஒன்றும் வராது. தெய்வம் எல்லாம் எனக்கு நன்மைக்கா செய்வார். இப்படி இப்படி அந்த பிள்ளைகள் கிருபையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கிருபையில் வளர 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 என் பிள்ளைகள் இப்ப என்ன சொன்னாலும் எருமை மாடு போல, எவன் என்ன சொன்னாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தர் பார்த்துக்கிடுவாருன்னு. அல்லேலூயா. வைப்ரேஷன் இல்லை. ஒரு வார்த்தை சொன்ன உடனே இனி கூட்டத்துக்கு போக மாட்டேங்கிற வைப்ரேஷன் இல்லை. இனி ஒரு வார்த்தை கேட்ட உடனே இனி சண்டே கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிற வைப்ரேஷன் ஒன்றும் இப்ப இல்லை. ஏன் தெரியுமா? சின்ன வயசுல இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. எடே, ஒரு கொட்டு குறுக்கல விழுதுன்னா, ஒரு கொட்டு விழுதுன்னா இதுக்கு பின்னால ஒரு ஔஷதம் இருக்கும். ஒரு கடிந்து கொள்ளுதல் இருக்கும்னா அதுக்கு பின்னால ஒரு தெய்வ கிருபை இருக்கும். உபதேசம் பண்ணி சிக்ஷிச்சு தெய்வம் என்ன வருவாக்குவார்னா நாளை எனக்கு மக்கா தெய்வ கிருபையில நிற்கும். ஹல்லேலூயா. கிருபையில இருக்கும். இது அமை தோத்திரம். நான் தெளிவா சொல்லுவேன்ப்பா, எனக்கு சில காரியம் எல்லாம் இஷ்டப்படாது. அதாவது இந்த கூட்டத்துக்கு இடையில இறங்குது இறங்குது இறங்குது, அப்படி இறங்கு இதெல்லாம் நிக்கல. அதாவது சில ஆட்கள் சொல்லுவேன், போன ஞாயிற்றுக்கிழமை கெட்டவிழ்த்து விடுக இன்னும் விட்டாச்சு. புதன்கிழமை ராத்திரி கூட்டத்துக்கு வந்தா கெட்ட அவளட்டுன்னு பின்னையும் விட்டாச்சு. இப்போ சனிக்கிழமை வந்தா கெட்ட அவளட்டுன்னு. போன ஞாயிற்றுக்கிழமையிலே வந்துட்டு போனேன். மூணாவது அன்னை புதன்கிழமை வந்தே இல்லையே, இடையில ஒன்ன கட்டணே ஆறுகிட்ட வச்சு கொடுத்த நீ. அப்ப உள்ள நாள் பூரா கட்டி அவுக்குது கட்டி அவுக்குது. இந்த சுவாலி கெட்ட விடப்படாது. கெட்டனாலே அவுக்கணும். சே நல்லா இல்லை என்ன? நாம நீங்க என்ன வீட்டுக்கு போக மாட்டியா? வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இப்படியே ரெடி வீட்டுக்கு போயிட்டு பேக் எடுத்துட்டு அப்படியே நான் கரூருக்கு போவேன். அதனால எனக்கு மேட்டர் கிடையாது. நீங்க என்ன வீட்டுக்கு போக மாட்டியா? உலக்க போல இருக்குது பாரு, ஒரு அல்லையிலே இல்லாத கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அந்த சின்ன வயசுல சண்டே கிளாஸ் டீச்சர் பிடிச்சு உட்கார வச்சு ஒரு சிக்ஷித்து, கூட இருக்கிற விசுவாச அக்கா ஒன்று சிக்ஷித்து, பாஸ்டர் ஒன்று சிக்ஷித்து, அம்மா அக்கா எல்லாம் சிக்ஷித்து தெய்வ கிருபையில வளர்த்து எடுத்தா. அந்த பிள்ளைனால என்னுடைய சபையில் ஒரு விசுவாசி ஆகும்போ அது படிப்பிக்கிறது எப்படி படிப்பீங்கன்னு தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் நம்மளை கடிந்து கொள்ளுகிற அளவிற்கு வைக்கப்படாது. அப்படி வழக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சகிப்பு தன்மை ஆக்கும். நம்மளை சமாதானம் உள்ளவர்களா வச்சிருக்காது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வமக்களே, நம்முடைய சபைகளில் குடும்பங்களில் இன்னைக்கு தேசத்துல தெய்வ சத்தம் கேட்கிறாங்கல்ல தெய்வ மக்கள், யாருக்கிட்டையாவது மனஸ்தாபம் இருக்கும்னா அதெல்லாம் சாகிறது வரைக்கும் கொண்டு சமக்கப்படாதுடே. அது இந்த என்ன சொல்லுது, எனக்கு ஒரு வேற மாதிரி வருது, அதனால வேண்டாம். இந்த டெட் பாடி சமக்க வேலையாக்கும் என்ன, அதெல்லாம் சமக்கப்படாது. சினைச்சு சீர் பருந்தி அதை விட்டுறணும். நம்ம சாகிறது வரைக்கும் எல்லாம் சமக்கப்படாது. சொர்க்கத்து போண்டாமா லேலியா சொல்லுங்க. ஆமே. நம்ம உங்க பாஸ்டருக்கு கேட்டீங்களா? பழைய பாட்டுகள் எல்லாம் தெரியும். எனக்கு இதெல்லாம் பாட்டு தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு ஒரு பாட்டு தெரியும், ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு. இந்த பாட்டு எனக்கு மறக்கவே முடியாது. நான் அப்புறம் சொல்லி தரேன். நீங்க என்ன விட்டு போக மாட்டியா? விசுவாச கண் நாள் காண்கிறேன், நம்பிதாழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க. இன்பராம் நீற்றிலே. சிலருக்கெல்லாம் பயந்தட்டியாச்சு வயசானவர்களுக்கு. இவருக்கு ஒரு பாட்டும் கிடைக்கல. மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம், இன்பராம் ஈற்றிலே. மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம், ஜோதி தோன்றுமோ தேசமுண்டு. விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம்பிதா அழைக்கும் பொழுது
நாம் அங்கே வசிக்க சொல்கிறோம். இன்பராம் நீற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போ. இன்பரா நீற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த மாதிரி பகைகள், இந்த மாதிரி உணர்வற்ற நிலை, வைராக்கியங்கள் இதெல்லாம் நம்ம தோல்ல வச்சு பறக்க முடியாம பேரப்படாதல்ல. ஒரு சுமை என்னை உலகத்துக்கு இழுத்தரக்கூடாதுல்ல. இந்த உலகத்தில் என் மேல், உலகத்தின் மேல் நான் வைத்த சிநேகம் என்னை கீழே இழுத்தரக்கூடாதுல்ல. உலகத்தின் மேல யாரோ ஒரு மனிதன் மேல் நான் வைத்த பொறாமை, யாரோ ஒரு மனிதன் மேல் வைத்த எரிச்சல், யாரோ ஒரு மனிதன் மேல் வைத்த அந்த விரோதம் என்னை கீழே இழுத்தரக்கூடாது இல்லம்மா. அதனாலதான் இதெல்லாம் தூக்கி தூர போட்டு தெய்வ கிருபையில வாழ்ந்தா ஒவ்வொரு நாளும் பலன் தருவார். போய் சேரதுக்குள்ள வழியில பாருங்க. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. இன்னும் வீட்டுக்கு கூப்பிடுமோ அங்க போய் சேரதுக்குள்ள வழிய பார்க்கணும். கைகளை உயர்த்தி வர ஆமீன் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நமக்கு சகிப்புத்தன்மை நம்முடைய குடும்பங்களில் வளரும். நம்ம பெற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன், தோத்திரம் பிள்ளைகளுக்கு அது வார்த்தையினால் உபதேசிக்க பழகணும், வார்த்தையினால் உபதேசிக்க பழகணும். ஊழியர்களுக்கு சொல்லுவேன், அது பிள்ளைகளுக்கு உபதேசிக்க பழகணும். அப்படி பழகும்போ அவங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு நாள் என் சபையில் ஒரு ஆளை திட்டினேன், ஒரு ஆளை நான் திட்டினேன். எப்போ உள்ளதான், எப்போ உள்ளது. திட்டின உடனே இன்னொரு சகோதரி அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், தோத்தர் இப்படி ஒன்று ஆளு கூட்டத்தில் பேசி போட்டாரு, உனக்கு கஷ்டமா இல்லையா? இவன் என்ன நினைச்ச, சிம்சோன் நரிக்க வரல, நம்ம தீய கொளுத்தின மாதிரி பைய கொளுத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கான். உடனே அவ சொன்ன, ஏன்னா அப்பா இல்லையா திட்டுச்சு, என்னையிலேயே திட்டுச்சு, நாம இருக்க பிள்ளை இல்லையா, அவருக்கு என்ன திட்டக்கு முழு உரிமை இருக்கு, அவருக்கு திட்டக்கு, எனக்கு நல்லதுக்கு இல்லையா திட்டுச்சுன்னு. அவ்வளவுதான், கொளுத்த வந்தவளுக்கு தீப்பெட்டி வேஸ்டா போச்சு. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த பிள்ளைய நினைக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமானே. என் பிள்ளைய நினைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு ஆளு கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால நான் அவங்களை எழுப்பி நிறுத்த கடிந்து கொள்ளும் பொழுது அந்த பிள்ளை என்ன சொல்லு, என் அப்பா தானே திட்டுச்சு என்ன, அவருக்கு உரிமை இருக்குல்ல. இப்ப அந்த பிள்ளைக்கு மேல இருக்கிற அன்பு கூடுதா இல்லையா, அந்த பாசம் கூடுதா இல்லையா, மனசு தேடுதா இல்லையா பிள்ளைகளை. இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு காரணம் என்ன, உனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சுபாவம் என்று சொல்லுகிற சகிப்புத்தன்மை. நீ அதை சகிக்கும் பொழுது, எப்பா எனக்கே இவ்வளவு பாசம் இருக்கு என் பிள்ளைக்கு மேல, ஆண்டவருக்கு எல்லாமே இருக்குமா வருது. அந்த தெய்வீக சுபாவம் என் பிள்ளைக்குள்ள வரும் பொழுது என் பிள்ளைய மிஸ் பண்ண கூடாதுன்னு தோணுதே. என் பிள்ளை மறிக்கிறது வரைக்கும் எனக்கு பிள்ளையா இருக்கணும்னு தோணுதே. என் பிள்ளைய பாதுகாக்கணும்னு அவளுக்கு அழ தோணுதே. என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணும்போது என் கண்ணுல கண்ணீர் வருதே. எப்பா 10 நாள்ல செத்து போற அல்லது 40 வருஷத்துல 30 வருஷத்துல செத்து போற எனக்கு இவ்வளவு பாசம் இருக்கும் பொழுது உன்னுடைய சகிப்பு தன்மையை பரலோகம் கவனிக்குதே, ஆண்டவர் கவனிக்கிறாரே. ஒவ்வொரு முறையும் பாடுகள் வரும் பொழுது ஆண்டவருக்கா தானே, கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவருக்கா தானே, அமை தோத்திரம் என் போதகர் என்னை கடிந்து கொள்ளும் பொழுது என் நன்மைக்கா தானே. இப்படி சகிக்கும் பொழுது என்ன நடக்கு தெரியுமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கார். பரவாயில்லையே என் பிள்ளை இவ்வளவு சகிக்கிறாளே, அப்ப இன்னும் கிருபை கொடுக்கணும். உண்மையில சொல்லுதேம்மா, நீங்க மட்டும் சகிப்பு தன்மையில வளருங்க, உங்கள்கிட்ட இந்த ரெவலேஷன் ஸ்பிரிட் வெளிப்படுறத பார்க்க முடியும், கிருபை வெளிப்படுகிறத பார்க்க முடியும், தீர்க்க தரிசன வரம் வெளிப்படுகிறத பார்க்க முடியும். தேசத்துல சபையில வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். நாளைக்கு நடக்க போகிற சம்பவங்களை நீங்க இன்னைக்கு அறிவீங்க. ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறத விட உங்க சுபாவத்தில் நீங்க தேவனை சந்தோஷப்படுத்தும் பொழுது தாராளமா தருவார். உலகத்துல எவன் நினைச்சாலும் அந்த கிருபை எடுக்க முடியாது தெரியுமா. அது என்ன, அது சுபாவத்திற்கு கிடைத்த தேவ கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. என்னை திட்டுறதுக்கு உரிமை இருக்கு, அதனால திட்டினார். என்னை அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, அதனால அடிச்சார். என்னை கடிந்து கொள்ள உரிமை இருக்கு, அதனால அடிச்சார். அவ்வளவுதான் சந்தோஷம். ஏன் தெரியுமா, அதான் சகிப்பு தன்மை.
எப்படிமா உங்களால சந்தோஷமா இருந்துச்சு? பலனா இருக்கிறீங்க, இவ்வளவு மகிழ்ச்சி, இவ்வளவு ஆராதிக்கிறீங்க, இவ்வளவு பாடுகள் இதெல்லாம் வருது, எப்படி சகிக்கிறீங்க? ஆண்டவரை அழைத்த பொழுதே சகிக்க அழைத்தார், அந்த கிருபை தந்தார். இன்னைக்கு ராத்திரி நான் தெளிவா சொல்றேம்மா, கிருபை உங்களுக்கு ஆண்டவர் தருவாரம்மா. எதுக்கு தெரியுமா? எந்த பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? சொல்லுங்க அந்த வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன். பிசாசு என்ன நினைச்சான் தெரியுமா? இவனுக்கு மட்டும் ஆமை தோத்திரம் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்தா ஆண்டவரை நேசிக்கிறத விட்டுருமா, ஆலயத்தை போறதை விட்டுருமா, தேவ சமூகத்தை நேசிக்கிறத விட்டுருமா. அப்படின்னு தான் யோபுனுடைய சரித்திரத்தில் ட்ரை பண்ணா. யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கொடுத்தப்போ நான் சந்தோஷப்பட்டேன், எடுத்தப்போ நான் துக்கப்படலை. கொடுத்தப்ப சந்தோஷப்பட்டேன், எடுத்தப்ப என்ன செய்யல? துக்கப்படல. ஏன் தெரியுமா? கொடுக்க தெரிஞ்சவருக்கு எடுக்க அதிகாரம் உண்டு, எடுக்க அதிகாரம் உள்ளவருக்கு இன்னும் தருவதற்கு. புரியல? புரியல? கொடுக்க தெரிஞ்சவருக்கு எடுக்க அதிகாரம் இருக்கு, எடுக்க தெரிஞ்சவருக்கு தனக்கு பிள்ளைக்கு இன்னும் கொடுப்பதற்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. 500 தந்தார், 500 எடுத்தார். எடுத்தவருக்கு 500 அல்ல 5000 தர முடியும். என் அப்பன் தெரியாம என் குடும்பத்துல ஒண்ணும் வரல, இப்ப எனக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்க, எல்லாவற்றுக்காக கர்த்தரை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? உங்களை எழுப்பி நிறுத்தணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதான் ஒருக்கே 2-3 தடவை பார்த்தேன். எழுப்புனா ரெண்டாவது இருத்த நேரம் கிடைக்காத போல தோணுது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. சிலருக்கு காலெல்லாம் பெரிச்சலை பத்தி இருக்கும். ஆண்டவரே கிருபை கொடுப்பீராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னும் ஒரு இடத்துல இவ்வளவு மிகுந்த உபத்திரவத்துல இவங்க எப்படி சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு நான் படிச்ச பொழுது, அந்த சந்தோஷத்துக்கு காரணம் இன்னொன்னு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். சொல்லுங்க இந்த வார்த்தையே. அப்படித்தானே இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 1:6 மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். அப்போ நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும். பாருங்கம்மா, இந்த உலகத்துல பாடுகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நமக்கு இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன, நம்ம எல்லாம் இருக்குமா? அது இல்லாம இருக்குமாக்கா? இருக்காதுல்ல. அப்போ இருக்குல்ல, இவ்வளவு பாடுகள் இருக்கு. அந்த பாடுகளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஒரு ஆண்டவர் சொல்லணும்னா அவருக்கு அறிவில்லையா? உலகத்தில் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு அவருக்கு தெரியுது. இந்த உலகத்தில் என்ன இருக்கு? 33.5 வருஷம் தான் இயேசு உயிர் வாழ்ந்தார். 3.5 வருஷம் ஊழியம் செய்தார், சிலுவையில் அரைஞ்சு விட்டானுவன். அம்மை தோத்த நம்ம 28 வருஷமா ஊழியம் செய்யும். நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம் ஆச்சு. அப்ப அவருக்கு 3.5 வருஷத்துக்கு முடிவிலேயே சிலுவை வந்து, இவருக்கு 35 வருஷத்துல எத்தனை சிலுவையை தாண்டி வந்திருப்பார் இல்லையா? அதை விட 10 மடங்கு கூடுதல் செய்தாச்சு. அப்ப ஆண்டவருக்கு தெரியும், என்ன கொண்டு 3.5 வருஷமே இந்த பயிலோட சமாளிக்க முடியல, என் பிள்ளை எப்படித்தான் 35 வருஷம் சமாளிக்கணும்னு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவருக்கு தெரியுமா இந்த உலகத்துல பாடுகள் உண்டுன்னு, இந்த உலகத்துல பாடுகளும் பிரச்சனைகளும் உண்டுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் நான் போறேன், நான் இன்னொருத்தரை அனுப்புறேன், அவர் வந்து எப்போதும் உங்க கூட இருப்பார். எதுக்கு தெரியுமானே? இந்த பாடுகள் கஷ்டங்கள் வரும் பொழுது என்ன துக்கப்படாம காக்கிறதுக்கு. நம்ம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவிங்கிறது 3வது பாட்டுக்கு ஸ்பீடா கொஞ்சம் கொட்டடிக்குமா, வைப்ரேஷன் ஆக்கு நான் நினைச்சியா? அல்லேலூயா. பலருக்கு இப்ப ஆவியானவர் அதுக்கு தான் பயன்படுத்தார். முத பாட்டுக்கு கொஞ்சம் மைல்டா இருப்பார், 2வது பாட்டுக்கு டெம்போ கொஞ்சம் ஒரு 110 எல்லாம் தாண்டும், அப்ப கொஞ்சம் வைப்ரேஷன் ஆவார். 3வது பாட்டுக்கு 136 தாண்டும், அப்ப டண்டர் கடண்டர் 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 அப்படி, அப்ப கொஞ்சம் வைப்ரேஷன். இதுக்கு வைப்ரேஷன் பண்ணதுக்கு அல்ல, இப்ப அல்ல வைப்ரேஷன் ஆக வேண்டியது. வைப்ரேஷன் ஆக்கதல்ல ஆவியானவர், ஆகாம இருக்கதாக்க ஆவியானவர். அல்லேலூயா. அமே தோத்திரம். பக்கத்து வீட்டுக்கார சகோதரி இவ்வளவு எல்லாம் பைபிள் எடுத்துட்டு என்னத்துக்கு போராடுவான்னு சொல்லும்போ என்ன வைப்ரேஷன் ஆக்காம வச்சிருக்கோம்.
அவ அறிவில்லாம சொல்லுங்க, அப்பா சகோதரிய ரட்சி ஆண்டவரேன்னு அழுதுட்டு போயிடணும். அங்க வைப்ரேஷன் ஆகக்கூடாது. இங்க ஆவதெல்லாம் சரி. பாடுகள் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது, அவமானம் வரும் பொழுது ஆவியானவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? தைரியமா இருயா, நான் உன் கூட இருக்கேன். எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள் உண்டு. என் ஊழிய ஸ்தலத்தில் ஆவியானவரை நான் ரொம்ப என் வாழ்க்கையில் ரொம்ப கிட்ட அனுபவிச்ச சில இடங்களில் இதுவும் ஒரு இடம். ஒரு ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ ஒரு நிறைய பசங்க சேர்ந்து என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. நிறைய பிரச்சனை இருந்த காலத்தில் அப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான், பின்னால் கூடி வந்து இந்த கழுத்தில் இப்படி சேர்த்து பூட்டு போடுவாங்க இல்லை, இப்படி பூட்டை போட்டு வச்சுட்டு இந்த கால் எடுத்து என் இடுப்பில் இப்படி சொருகி வச்சுட்டு முன்னால் நின்னவனை பார்த்து சொன்னேன், சவுட்டில் இவன் சாவணும். கையில் பைபிள் இருக்கு, பூட்டை போட்டு வச்சுட்டு இடுப்பில் இப்படி குத்தி வச்சுட்டு சொல்லுதான், சவுட்டில் இவன் சாவணும். அப்போ என்னை நேசிக்கிற கொஞ்சம் பேர் அவங்களுடைய அழுகைகள் சத்தம், என்னை விரோதிக்கிற கொஞ்சம் பேர் அவங்களுடைய கோபத்தின் சத்தம், எப்படி ஒரு 50 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க ஐயா. இவ்வளவு சத்தம், அலறுதலின் சத்தம் கேட்குது. ஆவியானவரை யாருன்னு உனக்கு சொல்லித்தாரு. ஆராதிக்கும் போ சத்தம் போடுவதல்ல, ஆவியானவருடைய உண்மைத்தன்மை. இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் நம்மளை சரியா நடத்துறதா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஒரு சம்பவம், இவ்வளவு பேரு இவ்வளவு சத்தம் கேட்கும்போ என் காதில் ஒரு சத்தம் விழுந்துச்சு பார். நான் இவ்வளவு முறை தோத்திரம் 8 வயசில் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 9வது வயசுல இருந்து என் சபையில தீர்க்க தரிசன ஊழியம் ஆரம்பிச்சேன். எத்தனையோ முறை தெய்வ சத்தம் கேட்டிருக்கேன். ஆனா அன்னைக்கு கேட்டது போல வெளிப்படையாக கேட்ட சத்தம் ரொம்ப சுருக்கம். அந்த அவ்வளவு ஆளு கூட்டத்துக்கு இடையில ஒரு சத்தம் கேட்டுச்சு, என் மகனே, இதே தேசத்தில் உன்னை ராஜாவாய் வாழ வைப்பேன். அது ஆவியானவர், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். உலகம் என்னை நெருக்கும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது என்னை சுற்றிலும் என்னை வருத்தப்படுத்துகிற சத்தம், ஆனா எனக்குள்ளே என்னை திடப்படுத்துகிற சத்தம். பயப்படாத மக்களே, நாமும் கூட இருக்கேன். இதுதான் கிருபை. இதுக்கு தான் மக்களை இன்னைக்கு ராத்திரி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு ஆளுக்கூட்டத்தில் கூச்சலிடுவதற்கு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணல. யாரும் இல்லாம நீ தனியா நாம தோத்திரம் முச்சந்தியில் நிற்கிற நேரம் வருமானால் அந்த இடத்துல பதறாம நீ சத்தியத்துக்கு நிக்கணும் தெரியுமா? அதற்கான ஒரு அபிஷேகத்தை. அல்லேலூயா. 5 பேரும் 10 பேரும் குடும்பம் ஆராதிக்கிறது ஈஸி. 5 பேர் 10 பேர் குடும்பம் ஆவியில் நிரம்புவது ஈஸி. 6 இல்லாம வீட்டில் வருமே, எல்லாரும் இருக்கும். அவமானப்படுத்துகிற நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலையில நம்ம தனிச்சு நிற்போம் தெரியுமா? நாளைக்கு காலையில விடிஞ்சா என்ன தின்னுவேன் ஆண்டவரே, நாளை சாயங்காலம் என்ன பதில் சொல்லுவேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளின் நடுவில் நான் எப்படி நிற்பேன்னு நீ ஒத்தைக்கு நிற்ப தெரியுமா? அன்னைக்கு அந்த நேரத்தில் உன்கிட்ட நின்று சொல்லுவார், தைரியமாயிரியா, நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்ப சொல்லுவார். அதுதான் அந்த அபிஷேகம். ஒரு தன கைகளை தட்டி அந்நிய பாஷையில ஒரு கணாவியல் நிரம்பி ஆராதிப்பீங்களா? கூச்சல் எடுக்கிறது அல்ல, குறுகாமல் காக்குவதே. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எப்படி நிக்கிறீங்க? அவர் ஒருத்தர் கூட இருக்கிறதுனால தானே, கூட இருக்கிறதுனால தான். அதுதான் கிருபை. இன்னைக்கு ராத்திரி இந்த மைதானத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் மேல அந்த கிருபையை வைக்கணும்னு தான், இந்த சத்த எல்லையில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் மேல அந்த கிருபை வைக்கணும்னு தான் அப்பா நினைக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஆள் கூட்டத்தில் கூச்சல் இடுவதற்கு இல்லப்பா, அனாதையா நிக்கும்போ அணையாம இருக்கிறதுக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்லது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? தம்மை தோத்திரம் ராஜாவாக இருந்த சவுல், ஒரு பெரிய ராணுவமே அவர் பின்னாலே இருந்துச்சு. அவரால் வெளியே இறங்கி நிக்க எதிர்கொள்ள முடியல. ஆனா தாவீதுக்குள்ள யாருமே இல்ல, அண்ணன் மட்டும்தான் கூட இருக்கான். ஆனா அண்ணன் சொன்னா, என்ன சொன்ன, உன் துணிகரத்தை நான் அறிவேன், உன் ஆடுகளை எங்கே விட்டாய். அண்ணனு சப்போர்ட் இல்ல, ஒற்றைக்கு தான் அரசன். ஊரே அவன் கூட நிக்கி, ஆனா அவனால செய்ய முடியல. ஒற்றைக்கு ஒரு மனுஷன் நின்று சத்தியத்துக்கு அண்ணனாம் இல்லனே, சத்தியத்துக்கு அண்ணனாம் இல்ல. அதுதான் அபிஷேகம்.
அல்லேலூயா. ஆள்கூட்டத்தில் நிக்கிறதல்ல அபிஷேகம். அனாதையா நிற்கும் பொழுதும் ஆண்டவருக்கா நிக்காம பாத்தியா? அனாதையா நிற்கும் பொழுதும் ஆண்டவருக்கா நிக்காம பாத்தியா? அதுதான் அபிஷேகம். இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல உங்க மேல வெளிப்படுகிற தேவ கிருபை ஆள்கூட்டத்தில் கூச்சல் எடுக்கிற கிருபை அல்ல, அனாதையாய் நிற்கும் பொழுது அணையாம காக்குவது. அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி பொழுதுல அபிஷேகமாகிய பலன். சொல்லுங்க அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்களேன். நீங்க சத்தமா சொன்னா நீங்க சீக்கிரமா விடுவேன். மொத்த 7 பாயிண்ட் உண்டு, 2 தான் ஆச்சு. இனி 5 பேலன்ஸ். நீங்க பெப்பரப்பேன்னு பாக்குதியா? நீங்க வாயை மூடி வச்சுட்டு இருந்தா பின்னியும் 2 கூட பேசுவேன். இப்போ ஒரு இல்லையா சொல்லுங்க அப்பா. நல்லாவே இல்லை, ஒரு முறை கூட சொல்லுங்க அப்பா. மணி என்னாச்சு? 9:20 ஆச்சு. நேற்றுக்கு என்ன சொன்னேன்? அரை மணி நேரம் லேட் ஆகி முடிச்சேன். ஒரு 10 நிமிஷம் கூட நம்ம நின்று ஆராதிக்க போறோம். தெய்வ பலன் என்ன தெரியுமா? தெய்வ பலன் கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவனுக்குள்ள சகிப்புத்தன்மை வேணும். 2, அவன் மேல தேவனுடைய அபிஷேகம் வேணும், தேவ கிருபை. இன்னைக்கு நான் சபைகளை பொறுத்த மட்டில் நான் பார்க்கிற ஒரு பெரிய பகுதி, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது குறைவா இருக்கு. ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஒரு சின்ன கஷ்டம் வந்தா அவ சோர்ந்து போயிடறாங்க இல்லையா? உண்மையில நம்ம எல்லாம் இன்னைக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைண்ணே. இல்லை, ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி ஊழியம் செய்த பரிசுத்தவான்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் போய் அவங்க ஊழிய அனுபவங்களை கேளுங்க. ஊழிய அனுபவங்களை கேளுங்க. இன்னைக்கு நம்ம தோத்தர், இன்னைக்கு இட்லி, நாளைக்கு புரோட்டா, ஆச்சு பூரி, அதுக்கு அடுத்த நாள் இடியப்பம், அதுக்கு அடுத்த நாள் புட்டு, இப்படி தானே போகுது. அன்னைக்கு இட்லியை பல வருஷங்களுக்கு ஒரு முறை பார்க்குறவங்க இருப்பாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்து நம்முடைய பரிசுத்தவான்கள் சத்தியத்துக்கான நின்னாங்க. அவங்களெல்லாம் நிறுத்தினது இன்னைக்கு இருந்த பட்டமோ படிப்போம்னு அவங்களுக்கு கிடையாது. அவங்கள்ட்ட இருந்தது தெய்வ கிருபை, அந்த அபிஷேகம். அல்லேலூயா. இல்லைண்ணே, அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கொரோனா நாட்கள்ல ஒரே ஒரு காரியத்தை சொல்லுதேன்க்கா, முடிச்சிருந்தேன். கொரோனா நாட்கள்ல காலையில என்னால் முடிஞ்ச அளவிற்கு தோத்திரம் ஏழை பிள்ளைகளுக்கு உணவுகளை பொருட்களை கொடுத்து வந்தேன். கொரோனா காலங்களில் ஒரு நாள் காலையில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு ஸ்தாபனத்தில் உள்ள 2 அருமையான ஊழியக்கார தாய்மார்கள், இன்னொரு ஸ்தாபனம், அவங்கள நான் எப்பவுமே பார்த்துருக்கேன். நான் அங்கே ரொம்ப மதிப்பாங்க என்ன. திடீர்னு காலை ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் உடனே வீட்டை மாட்டி சொன்னேம்மா, 2 ஊழியக்காரங்களை நான் காலையில் பார்க்க போகணும். பைக்கெல்லாம் வெளியெல்லாம் போக முடியாது. ஏதோ ஆண்டவருடைய கிருபை, அன்றைக்கு இருந்த காவல் துறையினருக்கு இந்த முகம் கொஞ்சம் பரிச்சயமானது. அதனால பொருட்களை கொண்டு வீடு வீடாய் கொடுத்து விட்டு நாங்கள் வருவோம். அப்போ நான் காலையில் சொன்னேம்மா, அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து வைப்பா. அப்போ நான் ஒரு சாக்கு நிறைய சாதனம் எடுத்துட்டு புல்லட்டில் தூக்கி வச்சுட்டு நான் போறேன். தலையில தூக்கி வச்சுட்டு நடக்கேன். அது கொஞ்சம் தூரம் உள்ள போனா அங்க 2 அக்காமார் ஊழியத்துல இன்னொரு ஸ்தாபனத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. அப்ப நானும் உள்ள போயிட்டு, பாஸ்டர் என்ன அப்படின்னா, அக்கா எப்படிக்கா இருக்கிறீங்க? இருக்கும் பாஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க. என்னவோ தெரிலக்கா, காலையில ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போ உங்க முகம் ஞாபகத்துக்கு வந்து ஏதோ வழியை கண்டுபிடிச்சு நான் வந்தேன்க்கா, என்ன சாப்பிட்டிய அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அக்கா சொல்லிச்சு, ஒரு பிஞ்சு சக்கை ஒரு ஆள் தந்துச்சு. தோலை அந்த முள்ளை வெட்டி 4 கீறி துண்டு துண்டா வச்சு உப்பு போட்டு அவிக்கிறதுக்கு அடுப்புல வச்சிருக்கேன் என்ன சொல்லிச்சு. ஆனா நான் அதுல கண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? சிங்கியது வெட்டி வச்சிருக்கிறது பச்சை சக்கை தான். ஆனா முகத்துல கடுகளவு கூட இந்த ஊழியத்துக்கு வந்தனே, ஆண்டவர் எனக்கு ஆகாரம் தரலையே, அந்த கஷ்டத்தை நான் என்ன செய்யல, பார்க்கல. அவங்க கூட போய் இருந்து அதுல கொண்டு போனதுல அக்கா தையில எல்லாம் போட்டு தந்து நான் குடிச்சிட்டு வந்தேன். அதுக்கும் பிறகு கொரோனா முடிகிறது வரைக்கும் அவர்களை போஷிக்க அப்பா கிருபை தந்தார். நான் அவர்களிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், அக்கா மேடையில் ஒண்ணு நிக்கல,
அந்த அந்த 2 பேரும் ஆவியில நிரம்பி பெரிய கன்வென்ஷன்ல ஒன்றும் பிரசங்கம் பண்ணல. ஆனா தனக்கு பாத்திரத்துல சக்க பூஞ்சு வெட்டி வச்சப்பவும் கத்தருக்கா வாழணும்னு ஒரு இருதயம் இருந்துச்சுல்ல, அதுதான் அபிஷேகம். நீங்க கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டியா? நீங்க பெந்தேகோஸ்காரா இல்லையா? உங்களுக்கு அது வராது. அப்ப நான் கவனிச்சேன், அவர்கள் இந்த நேரம் நிறுத்தினது என்ன? எத்தனை பேர் ஊழியத்தை விட்டுட்டு ஓடி இருப்பான், எத்தனை பேர் சத்தியத்தை விட்டுட்டு ஓடி இருப்பான். என்ன கிடைச்சால் அப்ப நான் சொன்னேன், அக்கா ஸ்தாபனத்தில் இருந்து யாரும் வந்து பார்க்கல. உடனே அக்கா சொல்லிச்சு, ஒரு 4 மாசத்துக்கு முன்ன காக்கல இறைச்சியும் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கு பிறகு இன்னும் வர பாஸ்டரை காணலன்னு. பக்கத்து வீட்டுல எல்லாரும் தாரதை வச்சு சாப்பிட்டு எடுத்து அப்படி போறோம் பாஸ்டர். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன், யாரையும் குற்றப்படுத்தல. ஆனா நான் அவங்க முகத்தை பார்த்தேன். இந்த வேதத்தை வைக்கணும்னு அவங்க முகம் சொல்லல, இந்த ஊழியத்துக்கு ஏன் வந்தேன்னு அவங்க சொல்லல. பாடுகள் வரட்டுமே, நெருக்கம் வரட்டுமே, கண்ணீர் வரட்டுமே, அவமானம் வரட்டுமே, என் அப்ப இயேசுவுக்காதானே. எந்த பாடுகள் வந்தாலும் இந்த இயேசுவுக்கா வாழலாம். இந்த தைரியம் கொடுத்ததுதான் அந்த அபிஷேகம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் தெரியாது. அவங்க நினைக்கிறாங்க ஆவியில நரம்புறதும், கை தட்டுறது, அந்நிய பாச பேசுறதும், தீர்க்க தரிசனம் சொல்றதும், ஆளுக்கூட்டத்தில் சவுண்டு போடுறதும், இதை மட்டும்தான் நினைக்கிறாங்க. இதற்காக அல்ல ஐயா பரிசுத்த ஆவியானவர் தெய்வம் நமக்கு தந்தது. ஒற்றைக்கு முத்தஞ்சதியில நின்னாலும் சத்தியத்துக்கா நிக்க வைக்கிறதா கிருபை. எவன் நம்மை விட்டு போனாலும் சரி, வந்தாலும் சரி, அழைத்த தெய்வத்திற்கு சாகிறது வரைக்கும் நிக்கிறான் பாரு, அதுதான் கிருபை, அதுதான் அபிஷேகம். கர்த்தர் நடத்துவார். இந்த நிச்சயம் உள்ளவர்கள் இந்த தைரியத்தில் நிரப்பப்பட்டிருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பகல் ராத்திரியில நான் உங்களுக்கு அந்த கிருபைக்காத்தான் கையை ஜெபம் பண்ண போறேன். நிறுத்திடுங்க அப்ப என் பிள்ளைகளை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த கிருபை இருக்கும். சீக்கிரமா எக்கால சத்தம் துணிக்கும். அந்த சத்தம் என் காதில் விழுகிறது வரைக்கும் இந்த கிருபை என்ன நிறுத்திக்கிடும்னே. இந்த கிருபை என்ன நிறுத்திக்கிடும். இந்த அபிஷேகம் என்ன நிறுத்திக்கிடும். இந்த தேவபல நிறுத்திக்கிடும். நிந்திக்கிறவன் நிந்திக்கிறான் விடு, தூசிக்கிறவன் தூசிக்கிறான் விடு, ஏளனமா பேசுறவன் பேசுறான் விடு, அதை கண்டுக்காத. இயேசுவை பேசாததான் நம்ம பேச போறாங்க. அந்த மகிமை பொருந்தினவரை பேசினாங்கன்னா நம்மளை பேசாம இருப்பாங்களானே. விட்டு கிருபைக்கான இல்லையா கர்த்தர் கிருபை தருவார். இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், உள்ளான மனிதனுக்குள் அநேகருடைய ஆவி ஆத்தும சரீரம் பலனடைய போகிறது. இன்னைக்கு ராத்திரி சிலருடைய இருதயமாகிய ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஓடைகள் புறப்படுவதை பார்ப்பீர்கள். ஒரு கணம் கைகளை தட்டி கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. நன்றி. ஹல்லேலூயா. நேரம் சரியாக 9:27. நேற்றுக்கு நான் என்ன சொன்ன விட்டேன், இன்னும் முடிக்கையில இருந்து நாளை 1/2 மணிக்கு ஒரு பிந்தி முடிப்பேன். நான் கரெக்டா இருந்திருக்கேன். எழும்புங்க. ஹல்லேலூயா. நேற்றுக்கு இரவிலே, நேற்று மாலை இங்கு வரும்பொழுது கர்த்தர் சொன்னார், என் பலனை குறித்து பேசு என்று சொன்னார். நேற்றைக்கு ராத்திரி உங்க பாஸ்டர் சொல்லும் தான் எனக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை அவர் பிரசங்கிக்கும் பொழுது சொன்னாராம், இந்த கன்வென்ஷன் அநேகரை பலப்படுத்தும் அப்படின்னு சொன்னாராம். எனது கேட்டுப்பா நான் நேர நைட்டு வீட்டுக்கு போய் சேர்ச்சில் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப நன்றிப்பா, அவர்கிட்ட எதை சொன்னீரோ அதை எனட்டையும் சொன்னீர். ஆண்டவர் ரொம்ப மரியாள்கிட்ட சொல்லிட்டு யோசேப்டையும் சொன்னார், ஏய் அவளை தள்ளிடாது. இங்க சொன்னவர் அங்கேயும் சொன்னார். பாத்தீங்களா? இன்னைக்கு ஒரு சில நிமிஷங்கள் மட்டும் ஆவியானவருடைய சமூகத்துல நம்ம கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் ஒரு வீட்டுக்கு தானே போறோம். இவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குல்ல, ஆனா உங்களை நிறுத்துகிற ஒரு அபிஷேகம் இன்றைக்கு உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நிரப்ப போகிறது. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. நீங்க பலனடைந்தது இந்த ஆராதனையில தெரியாது. இனி சத்துருக்களுக்கு முன்னால நீங்க நிக்கும்போ நீங்க நிக்கிற தோரணையில தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கொஞ்சம் சிரமம் பார்க்காதீங்க. ஆவியானவர்
இந்த இடம் முழுவதும் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். தேவனுடைய வல்லமை இந்த சத்த எல்லை முழுவதும் பயங்கரமா கிரியை செய்கிறத ஐ ஃபீல், நான் உணர்றேன். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நிறைய பேருடைய இருதயம் உடைய ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேருடைய கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன தெரியுமாக்கா? ஆவியானவருடைய மகிமை. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல சொல்ல போறீங்க, அந்த பலம் எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. சில நேரத்தில் அனாதை மாதிரி நிக்கிறேன், சில நேரத்தில் யாருமே இல்லை. குற்றப்படுத்துகிறவர்களின் சத்தம் என்னுடைய வேதனைப்படுத்தி நின்றாலும் இந்த இயேசு எனக்கு போதுமானவர். நான் சத்தியத்துக்கு இதுவரைக்கும் நின்னேன். சில சொல்றாங்க, என் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இனி நிக்க முடியுமான்னு தோணுது பாஸ்டரையா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, பயப்படாத, நீ போ. அந்த இடத்திலே ஜெயிப்பதற்கான ஒரு தேவ கிருபையை உன் மேல வச்சுதான் இன்னைக்கு நான் உன்னை அனுப்புவேன். நான் பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீ தோற்று போக மாட்டேன்னு நான் சொல்லுவேன். எதிர்ப்பு வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அந்த எதிர்ப்புகள் உங்களை ஒண்ணு செய்யாதுன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஒரு நிமிஷம் கையை கீழே போடுங்க, நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் சில பிரச்சனைகளுக்குள்ள நம்ம நடத்துவார், ஆனா அது ஒண்ணும் செய்யாது. நம்ம எல்லாம் சொல்லி இருக்கலாம், தானியேலை சிங்க கபிக்குள்ள போடாமே கர்த்தர் பாதுகாத்திருக்கலாம் இல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்ட சொல்லுவார், சிங்க கபிக்க விட்டு அவனை விட்டாலும் வெளியே இருக்கிறத விட உள்ளே இருக்கதான் சேஃப்டி. உள்ளே இருக்கட்டும், ஆனா சிங்கம் அவனை ஒன்னும் செய்யாது. அவ்வளவுதான். பாம்பு பவுலின் கையை என்ன செய்துச்சு? கடிச்சிச்சு. எல்லாரும் சொன்னாங்க அவன் உடனே செத்துருவோம்னு. ஆண்டவர் சொன்னார், அந்த விஷத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை அவன் மேல வச்ச பிறகுதான் அந்த தீவுக்கே அவனை அனுப்பணும்டா. இந்த ஊழியத்தில் வருகிற பிரச்சனை, இந்த குடும்பத்தில் வருகிற பிரச்சனை, நீங்க நினைக்கிறீங்களாக்கா பிரச்சனை நிறைந்த ஒரு குடும்பத்தில் நான் வாழ்க்கப்பட்டு வந்துட்டேனே, எப்படி இந்த இடத்துல நிக்க போறேன்னு சொல்றியா? இல்ல, அந்த தீவுக்குள்ள உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடியே அங்க பாம்பு இருக்குன்னு தெய்வத்துக்கு தெரியும். அந்த விஷம் உன்னை சேதப்படுத்தாத அளவிற்கு உன் மேல அபிஷேகத்தை வச்சுதான் அந்த குடும்பத்துக்கு உன்னை கொண்டு போனாருக்கா. அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போனதே, அந்த ஊழிய ஸ்தலத்துக்கு உங்களை கொண்டு போனதே, அதை மேற்கொள்ளுகிற அளவிற்கு ஒரு அபிஷேகத்தை அவர் தந்ததா. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல பயங்கரமா வெளிப்படுகிறத நான் பார்க்கிறேன். தெளிவா I feel that. நான் அதை உணர்றேன். உங்க கண்ணை மூடிக்கிடுங்க. ஒரு நிமிஷம் ஜோம் பண்ண ஆரம்பிங்க. என்ன நீங்க ஒரு நிமிஷம் அண்ணே பின்னால ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுங்கண்ணே, ஜோம் பண்ணுங்கண்ணே. சபா என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுனே. என்னைக்கு வர்றாருன்னு தெரியல, இன்னும் தாமதமாகுதுன்னா நம்ம நிக்கணும் இல்ல, இன்னும் நம்மை கொண்டு அப்பா செய்ய வேண்டிய தேவ கிருபை இருக்கல்ல, ஊழியம் இருக்கல்ல, அதை செய்யணும் இல்ல. இப்ப வாய் திறந்து சொல்லுங்க, அப்பா என்ன பலப்படுத்துங்க அப்பா. கண்ணீரோட கேளு. தங்கச்சிம்மா வாய் திறந்து, என்கிட்ட யாரும் கை கட்டி நிக்கப்படாது. தங்கச்சிம்மா எடுத்துரு. அல்லேலூயா. தோத்திர வாய்களை திறந்து ஜெபம் பண்ணி இருங்க. எப்பா பப்ளிக்கை எடுக்கண்டாப்பா, வேண்டாமா, வேண்டாம். நன்றி நன்றி. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வீட்டு தோத்திரம் எடுக்கண்டா. அல்லேலூயா. இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்கிறதா. சிலர் ஜெபிக்கும் பொழுது கண்ணுல கண்ணீர் வரும், விட்டுருங்க. தோத்திரம் ஒரு நிமிஷம் கண்ணீரோட, அப்பா என்ன நீங்க இந்த கூட்டத்தை முடிச்சு அனுப்புறீங்க. நீ ஆண்டவர் தோத்திர இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார், நீங்கள் புறப்படும் பொழுது வெறுமையாய் போவதில்லை. இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஐயா, நிறைய சவால்கள் எனக்கு முன்னால இருக்கு, என்ன வெறுமையா விடாதீங்க. நீங்க சும்மா நிக்காதீங்க. சத்தம் உயரட்டும். ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இப்ப யாரும் கைத்தட்டக்கூடாது, ஆனா ஜெபம் பண்ணணும். ஏசப்பா எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே.
சத்த உயரட்டும். அண்ணே சிலர்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. தேங்க்ஸ் அண்ணே, தேங்க்ஸ் அண்ணே, உங்க ஜெபத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஆவியானவர்களை பார்க்குற தம்பிமா, நீங்க ஜெபம் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சத்த எல்லையில வீடுகளில் இருக்கிற சிலர் கூட இப்ப எங்க கூட இணைந்து ஜெபிக்கிறாங்க. தேங்க்ஸ் அண்ணே, தேங்க்ஸ் அண்ணே, நன்றிக்கா. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்ப கொஞ்சம் சத்த உயரட்டும். இயேசுவே என்ன சொல்லுங்க, ஆவியானவர் என்ன சொல்லுங்க. பிரச்சனையை நான் மாத்தலக்கா, அந்த பிரச்சனையை தாண்டி செல்ல இன்னைக்கு உன் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சு விட்டுறேன். அவ்வளவுதான். இந்த பலகீனத்தை மேற்கொள்ள கத்த சொன்னார். இந்த பலகீனத்தை என் கிருபை உன் மேல இருக்கும். இந்த பலகீனத்தில் என் பலன் விளங்கும். பலகீனத்தை மாற்றல்ல, ஆனா அந்த பலகீனத்தை மேற்கொள்வதற்கு ஒரு பலனை கொடுத்தார். இந்த பலன் உங்கள் பலகீனம் உங்களை ஒண்ணும் செய்யாது. இந்த பலகீனம் ஒண்ணும் செய்யாது உங்களை. இந்த பிரச்சனை ஒண்ணும் செய்யாது உங்களை. இந்த போராட்டம் உங்களை ஒண்ணும் செய்யாது. ஏன் தெரியுமா? அதை மேற்கொள்ளுகிற அளவிற்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைக்கிறார். இப்ப அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் யாரும் கைத்தட்ட கூடாது. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரீகா தானமா சாந்தாலபா ரிபிகபா உடரபதுனி ஜீசஸ். ஜோமனமா ஜோமனுங்கம்மா, ஜோமனுங்க ஜோமனுங்க. ரீகா தரபோ சந்தலப ரிபிகபலபத்துனா ரீமனா ஸ்ரீ அந்தரப ரிபிகரபத்துனா ரீகா தனமனமோ ஸ்ரீயா. சத்த உயரட்டு, சத்த உயரட்டு, சத்த உயரட்டு. ஒரு 5 நிமிஷம் கூட, ஒரு 5 நிமிஷம் கூட. தேங்க்ஸ் அண்ணே, நன்றி தண்ணே, நன்றி நன்றி. ரீபா ரக தனமா கபாலபா. வாலிப தங்கச்சிம்மா, வாலிப தங்கச்சிம்மா, என் பிள்ளைக்கு தரதுக்கு அங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று சொல்றேன் மக்களே, 20 சில்லற வருஷமா, ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு மேல என்ன நடத்துற ஒரு அபிஷேகம் உண்டு பார்த்துக்க. அந்த அபிஷேகத்தை இந்த ராத்திரி ஒரு சிரசில் அப்பா வைக்கிறா. ரீபா ரக தரபா தரபா. இன்னைக்கு அநேகர் மேல ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் ஜெயிக்கலாம். இந்த ஊழியத்தில் நம்மால ஜெயிக்க முடியும். இந்த குடும்பத்தில் நம்மால ஜெயிக்க முடியும். இந்த தரிசனத்தில் நம்மால ஜெயிக்க முடியும். வேற ஒண்ணும் வேண்டாம். உங்க மேல இருக்கிற இந்த அபிஷேகம் போதும். இந்த அபிஷேகம் போதும். உங்க மேல இருக்கிற இந்த அபிஷேகம் போதும். இந்த அபிஷேகம் போதும். சத்த உயரட்டும். ரீபா ரக தனமலபா கதுனா. இந்த அபிஷேகம் போதும். விடாதீங்க, விடாதீங்க. இந்த இப்ப யாரும் கைத்தட்ட வேணாம். ஆனா சத்தம் தான் உயரணும். ஏன் தெரியுமா? பாமின் சத்தம் உயரதான் ஜீவிதத்தின் சில மேற்கொள்ளுதல் உண்டாகும். ரீகா ரபா கத்ரபலபா. அமே தோத்திரம். அல்லேலூயா. சத்த உயரதான். நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஜெயிக்கணும். நீங்க தான் தாண்டணும், நீங்க தான் தாண்டணும். இன்னைக்கு கர்த்தர் சிலரை கரையை கடக்க பண்ணுகிறார். கரையை கடக்க பண்ணுகிறார். ஒவ்வொருவரையா பிடிச்சு கர்த்தர் சில எல்லையை கடக்க பண்ணுகிறார். உடா ரக தனமாக துணி. அது மட்டும் அந்நிய பாஷை மட்டும்தான். இன்னைக்கு கர்த்தர் சிலருடைய நிக்கிற இடங்களிலே, சிலருடைய கால்களிலே தேவனுடைய அக்கினி. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு போய் சில வீடுகளை கால் மிதிக்கும்போ அந்த நிலத்தின் மேல் விழுந்த சாபங்களை இன்னைக்கு கட்டாவிக்கணும். ரீகா தரவகதுனியா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரீபா ரகதனா குடா கதா நமக்கச்சுனா. இன்னும் துதிக்கட்டும், இன்னும் துதிக்கட்டும். விடாதனே, விடாதனே. தேங்க்யூனே, தேங்க்யூனே. ரீபா ரக தனமா தங்கச்சிம்மா, இன்னும் கிருபைக்குள்ளவா, இன்னும் கிருபைக்குள்ளவா. இன்னைக்கு சிலருக்கு முன்னால கத்த 1000 முழம் அளந்து போடுகிறா. வாமுனாடி, வாமுனாடின்னு கூப்பிடுறா. ஆவியானவர் கூப்பிடுகிறா. இன்னைக்கு கத்த சொல்லுகிற இன்னொரு காரியம், சிலரை பாஷைகளை புதிதாக்க போகிறேன். நெக்ஸ்ட் லெவல் 2025 கர்த்தர் உன் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு புதிய அபிஷேகமும் புதிய கிருபையும். எஸ், கைகளை தட்டி உன்னால எப்படி ஆராதிக்க முடியுமோ ஆனா நிறுத்தக்கூடாது. நன்றி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. ரீபா ராகா தனமலபா. அவ்வளவுதானே. சிலரால நிற்க முடியாத அளவிற்கு ஒரு தேவனுடைய வல்லமையை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உரபரா சம்தாலபா ரிபிகரபா திரபலபா உடரப திரபக திரபலபா உடிரிபி சியாலபா உடரப திரிபி கரபா திரபலபா உடிரிபி ஆந்தனா உடரப திரபக திரபலபத்தனா. நிறுத்தக்கூடாது, நிறுத்தக்கூடாது. நிக்கிற இடம் தெரியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறத நீங்க பாப்பீங்க. ரீமா ஷாகா ராகா தனமலபா. பல வருஷங்களுக்கு முன்னால உங்களுக்குள்ள இருந்த ஒரு அனுபவம் உண்டு. அதை மறுபடியும் கர்த்தர் கொண்டு வர போகிறார்.
போகிறா, அதை மறுபடியும் கொண்டு வர போகிறா. எந்த சத்துருவை கண்டு 40 நாட்கள் இஸ்ரவேலர் பதறினார்களோ அவர்களை முதல் திரும்பி ஓட வைக்கிற அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனை தெய்வம் எழுப்பினது போல இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் சில தேவ பிள்ளைகளின் மேலே ஒரு தேவனுடைய அபிஷேகம். Thank you, thank you. Riba raga dana malaba katuna. Udaraba diribira boshia. சில பிள்ளைகளின் மேலே ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். அது எதற்கு தெரியுமா? ஜெபத்திலே ஜெயிப்பதற்காக. சிலர் மேல் ஒரு ஜெப அபிஷேகம். அதை பெற்றுக்கொள்ளுங்க. ரிபா ஷாக்கா தரபலபா. இழந்தவர் ஜெப வாழ்க்கை, 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 இழந்தவர் அபிஷேகம், இழந்தவர் ஆவிக்குரிய நிலை இயேசுவின் நாமத்திலே விடுதலை பெறுகிறது. மகிமை மகிமை எழும்பு உன் ஒளி வந்தது. உடா ரக தனம கரபலவா ரிக தனம கரபலதுனா ரிபா ரக தனம கரபலபதுனா ரிபா ரக தனம கரபலபா உடா ரப தனம கரபலபா. விடாதீங்க விடாதீங்க. ஆமே தோத்தர மேற்கொள்ளுகிற ராத்திரி, மேற்கொள்ளுகிற ராத்திரி, மேற்கொள்ளுகிற ராத்திரி, ஜெயம் பெறுகிற ஒரு ராத்திரி, ஜெயம் பெறுகிற ஒரு ராத்திரி, தாண்டி போகிற ஒரு ராத்திரி, சத்திரவை மிதித்து ஜெயிக்கிற ஒரு ராத்திரி. இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறுகிற ராத்திரி. இப்ப நீங்க ஆராதிக்கும் பொழுது சிலருடைய வீடுகள் விடுதலை பெறுகிறது. என்ன பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சில வீடுகள் விடுதலை பெறுகிறது. ஊழியர்கள் ஊழியம் செய்கிற சில இடங்கள் இன்னைக்கு ராத்திரி விடுதலை பெறுகிறது. ஜெயிக்க முடியாத சில பலிபீடங்கள் இன்னைக்கு ராத்திரி விடுதலை பெறுது. சில வீடுகளுக்குள்ளே அக்கினி, சில வீடுகளுக்குள்ளே அக்கினி. நீங்க இங்கு ஆராதிக்கும் பொழுது ஆவியானவருடைய வல்லமை உன் ஏரியாவிலே, உன் தேசத்திலே, உன் குடும்பத்திற்கு சொல்லுகிறது. இன்றைக்கு ராத்திரி விட்டுதல Rima raga tarabalaba. Udaraba diribi kabalabatuna. Udaraba shambalaba ribalabatuna. Ribalaba tiraba katirabalaba udarabatuna. Udaraba tirabalaba shialaba ribikalva. Udaraba tirabalaba. கட்டுகளை கத்தர் உடைக்க போகிறார். ஊழியத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. அநேகர் வந்து விடுதலை பெற போகிறார்கள். அநேகர் வந்து விடுதலை பெற போகிறார்கள். ஜனங்களை நிறுத்த விடாதபடி அசதியை கொண்டு வருகிற ஒரு பொல்லாத ஆவி இன்னைக்கு ராத்திரி உடைகிறது. இன்னைக்கு ராத்திரி உடைகிறது. ஜனங்களை சோர பண்ணுகிற சிதைக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. சில முழங்கால்களை கத்தர் உறுதிப்படுத்துறார். ராஜாமங்களிலே போராடுகிற ஒரு விசேஷித்த அபிஷேகம் சிலர் மேல் வெளிப்படுகிறது. சின்ன வயசுல இது இருந்துச்சுக்கா, இப்ப அது இல்ல. ஆண்டவர் உன் அறையை சுத்தப்படுத்த வருகிறார். சில பிள்ளைகளின் மேலே ஒரு விசேஷித்த கிருபையை நான் பார்க்கிறேன். அது மனித வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனுடைய வல்லமை. அது சிலரை சேணம் கட்ட வைக்கிறது. இன்றைக்கு ராத்திரி விட்டதாய் சத்தர் பலமுறை உன்னை தோற்கடிக்கணும்னு நினைச்சான். இன்னைக்கு வரைக்கும் அதுல ஏன் கத்தர் வச்சிருக்கார் தெரியுமா? என் பிள்ளை ஜெயித்தாள் என்று சொல்லி, என் பிள்ளை ஜெயித்தான் என்று சொல்லி ஆமை சத்துரு பார்க்கணும். இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற கத்தர். Uraba shamdala ribikabala baduni auraba katturabalaba. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பாடலின் வரிகளை நான் பாட போறேன். அநேகருக்கு கிருபை வரங்கள் கொடுக்கப்படுகிறது. வரப்போகிறதை அறிவிக்கவும் முன்னால இருந்த சில கிருபைகள் சிலருக்குள்ள புதுப்பிக்கப்படுகிறது. கருந்திரி தட்டுகிற ஒரு ராத்திரி. இது யார் யாருக்கு நடக்கணுமோ அவர்கள் தெய்வ சமூகத்தை கிட்டிக்கிடுங்க. கர்த்தருடைய அக்கினி அநேகரை உருவாக்க போகிறது.
உரபக்கத்துனா ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. கைகளை தட்டி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உரபல பௌடர திரபல சம்பல பௌடர குட்டியின் இரத்தத்தினா. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் நன்றி. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் நன்றி. முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் தங்கச்சி அநேக தீர்க்க தரிசிகளை கத்தர் எழுப்ப போகிறார். ஒருவரை கூட மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் நன்றி. மகிமை மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் நன்றி. முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வார். பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. பின்னால் இருக்கிற அநேக சகோதரர்கள் ஆவியானவருடைய கரம் இன்றைக்கு ராத்திரி தொடப்போகிறது. உரபலவம் சியாலவம் பொழிந்திடும் வல்லமை உன்னதவலவம் திரவலவம் சம்பளவரிவலம் புதிய ஆரம்பம் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை நிற்க முடியாத அளவிற்கு ஒரு தேவனுடைய வல்லமை வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. அநேக குடும்பங்கள் விடுதலை பெறுகிறது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். விடுதலை 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 சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாபத்தி சாசை அந்நிய வாசைகளை பாருங்கக்கா. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாபத்தி சாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இணையில்ல நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இணையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இணையில்ல நாமம்
நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான விடுதலை. பிரிந்திருக்கிற சில குடும்பங்களில சில பிரிவினையின் ஆவி இன்றைக்கு ராத்திரி அறுக்கப்படுகிறது, வேறறுக்கப்படுகிறது. குடும்பங்களை பிரிக்கிற சபிக்கப்பட்ட வல்லமை இன்றைக்கு ராத்திரி அழிக்கப்படுகிறது. நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ஒரு ஜபாபிஷேகம், ஒரு ஜபாபிஷேகம், ஒரு ஜபாபிஷேகம், ஜபிக்கிற அபிஷேகம் பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தலைமுறை எழும்பட்டு உண்டே அற்புத வல்லமை இயேசுவே உண்டு வல்லமை உண்டு அற்புத வல்லமை வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே அநேகருக்கு ஒரு வெளிப்பாட்டின் கிருபை கொடுக்கப்படுகிறது. தீர்க்க தரிசன அபிஷேகம் பிள்ளைகளின் மேல் வெளிப்படுகிறது. நான் பார்க்கிறேன். அநேக பிள்ளைகளை தீர்க்க தரிசன நிரப்புறா 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 வல்லமை வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ரத்தின் வல்லமை அநேக வழிகளை அடைக்கிற ஒரு போராட்டம் விலகி போகிறது. தெய்வ ஜனங்களுக்கு விரோதமாக நன்மைகளை அடைத்து வைக்கிற ஒரு ஆவி அழிக்கப்படுகிறது. ஒரு வழி திறக்கிறது, ஒரு வழி திறக்கப்படுகிறது. ஒருவரும் பூட்டக்கூடாது, ஒரு வழி திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை நேரத்தின் வல்லமை எந்த ஜனத்தையும் பிரகாசிப்பிக்க உம்மால முடியும் ஆண்டவரே. இன்றைக்கு ராத்திரியிலே எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் இந்த தேசத்தில் வெளிப்படுவதாக. ஜனங்களின் மேல் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. தேசத்திலே ரட்சிப்பு வெளிப்படக்கூடாதபடி போராடுகிற சபிக்கப்பட்ட வல்லமை இன்றைக்கு ராத்திரி அளிக்கப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே ஒரு கணம் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு தெளிவா சொல்றேன். இரவு நேரங்களில் ஒருவர் தட்டி எழுப்புகிறதை நீங்க உணர்வீங்க. இன்னைக்கு ராத்திரியில் உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் வருவார். உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் வருவார். உங்களை தட்டி எழுப்புவார். மணிக்கணக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ அபிஷேகம் சிலர் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவர்களுடைய சரீரம் பற்றி எரிகிறத பார்க்க முடியும். மறுபடியும் அணையாத ஒரு விளக்கு கொளுத்தப்படுகிறது. இந்த ஊழியங்களில் அணைந்து போன ஒன்று மறுபடியும் கொளுத்தப்படுகிறது. அது ஜபமாகி அபிஷேகம்
இப்பொழுது உங்க வலது கரத்தை உங்க தலைக்கு மேல வைங்க. உங்களை எல்லாரையும் முன்னால கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும்னு எனக்கு ஆசைதான். போதுமான இடங்கள் நமக்கு இல்லை. ஒரே ஒரு கணம் விசுவாசத்தோட உங்களால முடியும்னா ஒரு அடி எடுத்து முன்னால வைங்க. ஒரு அடி எடுத்து முன்னால வைங்க. இது எதற்கு அடையாளம் தெரியுமா? என் வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் வரேன். நான் ஏது உங்களுக்கு சொல்றேன், இடப்பற்றாக்குறை இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு சொன்னார், அநேகரை நான் பலப்படுத்த போறேன்ப்பா. இப்போ உங்க வலது கரத்தை தலைக்கு மேல வைங்க பார்க்கலாம். இப்போ யாவது போதகர் உங்க தலையில கை வைக்கல, ஆனா ஆண்டவருடைய கை உங்க சிரசின் மேல அமரப்போகுது. இந்த ரட்சிப்புக்கு நீங்க வரணும்னு நினைச்சவங்க கிடையாது, தெய்வம் உன்னை கொண்டு வந்தார். அநேக நேரத்தில் என்னால் இது செய்ய முடியல ஆண்டவரே, என்ன நீ கலங்கி கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல உங்களுடைய இயலாமை இருந்ததோ அந்த இடத்தில் ஒரு அபிஷேகம் ஆவியானவர்களை பிடிக்கிறார். உன்னை இந்த உலகத்தில் பலகீனனாய் அல்ல, ஒரே ஒரு கணம் கண்களை மூடி ஏசப்பா, ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே. அப்படியே ஆண்டவரோட ஒரு நிமிஷம் பேசுங்க. எஸ், அக்னி மூண்டது அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அதை நீங்க இப்ப ஃபீல் பண்ணுவீங்க. வேற எங்கிருந்து அல்ல, உங்களுக்குள்ள இருந்து உங்க சரீரம் வைப்ரேட் ஆகிறத நீங்க உணர்வீங்க. உங்க கை கால்கள் நடுங்க ஆரம்பிக்கும். அந்த மகிமையினால உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் பலகீனமாக இருக்கிற சில உறுப்புகளுக்குள்ள என் வல்லமை வேலை செய்து அதை சுகமாக்கிறது. ஒரு டைனாமிக் பவர், ஒரு மனித வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ வல்லமை என் பிள்ளைகளை சுகமாக்க இறங்கி வருது. ரீபா ராகா தானா மக்கவா, நீங்க ஜபிக்க ஜபிக்க அது நடந்துகிட்டே இருக்குதுக்கா. நீங்க ஜபிக்க ஜபிக்க நடந்துட்டு இருக்குதுன்னு ரீபா லாக்கா தானா மக்கா பலபா வா. சின்ன பிள்ளைகள் மேல ஒரு தேவ கிருபையை நான் பார்க்கிறேன். எனக்கு நல்ல நம்பிக்கை, இந்த சபையில் இனி குட்டி பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. என் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ரீபா கரபா, என் பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகத்தை எப்ப வச்சிடறார். வரப்போகிறதை அறிவிக்க ஒரு சாமுவேலை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் எழுப்பிட்டார். சில சாமுவேல்களை கர்த்தர் எழுப்பிட்டார். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜீவித காலம் முழுவதும் ஒரு யுத்த குதிரையை போல எதையும் கண்டு சோர்ந்து போகாதிருக்கும்படி உன்னதத்தில் இருந்து வருகிறது பலன். உன்னதத்தில் இருந்து உண்டாகிற பலன். இது தோற்று போகிற பலன் அல்ல, இது கீழ்ப்படுத்துகிற பலன், காண்டாமிருகத்திற்கொத்த பலன். இன்றைக்கு ராத்திரி இந்த பிள்ளைகளுக்குள்ள தாராளமாய் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனத்திற்காக ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷம் முதல் இவர்கள் மேல் உம்முடைய வல்லமை தாராளமாய் தாராளமாய், உம்முடைய வல்லமை சரளமாய் வெளிப்பட்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த இடத்திலே மனிதன் பலகீனப்பட்டானோ அந்த இடத்திலே அவர்களை பலவான்களாக்கி, வேதம் சொல்லுகிறது, எங்களாலே நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல, எங்களை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு ராத்திரியில் உம்முடைய விசேஷ அபிஷேகம் இவர்கள் மேல் வருவதாக. வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி, வருகைக்கு முன்னே தேசத்தை அசைப்பதற்காக வரப்போகிற நாட்களிலே தேவ கிருபையிலே ஜீவனம் பண்ண இன்றைக்கு ராத்திரி உம்முடைய திவ்ய அபிஷேகம் இவர்கள் மேல் வைக்கப்படுவதாக. இவர்களுடைய சிரசின் மேல் உம்முடைய விசேஷித்த கிருபையை இப்பொழுது வைத்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை இவர்கள் மேல் இருப்பதாக. இப்பொழுது கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ரிபா ரக தனமலப கத்துரபா ரிக தனமகடப கதுரிபி சந்தரபரிபி. மகிமை கர்த்தாவே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. இது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற வேளை, இது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற வேளை, இது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற வேளை. அவ்வளவுதான். புதிய பாஷைகளை நீங்க உணர்வீங்க. இதுவரை அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெறாத சில பிள்ளைகள் இப்ப பெற்றுக்கொள்கிற
நடக்கிறத நான் பார்க்கிறேன். உங்களை கர்த்தர் நடத்தினார். கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ரீபா சாக்கா தரபலபத்துனா. ஹalleluya. இழந்து போன கிருபை சொல்ல சொல்ல அது நடந்துகிட்டே இருக்கு. இழந்து போன கிருபை, இழந்து போன கிருபை, இழந்து போன ஜெபம், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன தரிசனம், இழந்து போன பலன், இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன தெய்வ கிருபை. ரீபா காத்தா ராக்கா தரபலபத்துனா. விட்டதலை சாந்தரப ரிபிக்கவா. மகிமை மகிமை. அப்படிதான் தேவ மகிமை. இந்த இடத்துல சிலரை ஊழியத்திற்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஊழியத்திற்கான அபிஷேகம். வீடுகளையும் ஜனங்களை சந்தித்து சுவிசேஷத்திற்காக புறப்படுகிற சில கால்களை நான் பார்க்கிறேன். தங்கச்சி பெற்றுக்கடா. இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் ஒரு விசேஷத்த கிருபை சகோதரி, ஒரு தேவ வல்லமை சகோதரா, ஒரு தேவ கிருபை. உரமா சந்தலபரிபி கரபத்துனா ஓரமா கத்தரிபி சந்தலபரிபி ரபத்துனா உடரப திரபலபரிபி ரமக்கத்துனா உடரப திரிபி ரபௌசியா. வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது சுகமாக்குகிற ஒரு தேவனுடைய வல்லமை சிலர் மேல் வெளிப்படுகிறத நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அது யாருக்குரியதோ அவங்க நிலைமைக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். எப்பொழுது ஆவியானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஊழியன் செய்கிறேன் மாஸ்டர், ஆனா யாரும் என்னை அங்கீகரிக்கல என்று வேதனையோடு இருக்கிற உனக்கு இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அங்கீகரிக்கும்படி உன்னுடைய கரம் இன்றைக்கு ராத்திரி முதல் ஒரு கிரியை நடப்பிக்கும். அநேகரை சுவிசேஷத்திற்காக எழுப்பும், அநேகரை சத்தியத்திற்காக எழுப்பும்படி தீபா கத்தரபலபா தீபா ரகதனா தீபா கத்துனா உடரபதிரிபிக்கவா உரபா கத்துரபலபா. கர்த்தருடைய ஆவியானவர் பேச போகிறார். ஆவியானவர் பேச போகிறார். ஆவியானவர் பேச போகிறார். ஆவியானவர் பேச போகிறார். யாருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமான கிருபைகளை கொடுத்தாரோ அந்த சத்தங்கள் இப்பொழுது உயர்கிறதை பார்க்கிறேன். மகிமை, தேவ மகிமை. தேங்க்யூ தேங்க்யூ. ரீபாக்கா தரபா. பாசை மாற ஆரம்பிச்சிருச்சு. அநேகருடைய பாசைகள் மாற ஆரம்பிச்சிருச்சு. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு. இனி சபைக்குள்ள வரும் பொழுதே ரகசியங்களை அறிந்து கொள்வீர்கள். சபையோடு கர்த்தர் பேசுவார். ஆமை அற்பமாய் நினைக்கப்பட்ட சிலரை கர்த்தர் கரத்தில் எடுத்து விட்டார். நன்றி நன்றி Praise God. Hallelujah. பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகள் வரப்போகிறதை இனி அறிவிப்பாங்க. வரப்போறதை அறிவிப்பாங்க. கடைசி காலங்களிலே தேவனுடைய ரகசியங்களை உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு தலைமுறையை நான் எழுப்புவேன். என் சந்ததிக்கு முன்னால யோவான் ஸ்தேவானின் அபிஷேகம் ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு தேவ கிருபையை என் ஜனங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லி இருக்காங்க. இந்த சபையில் அப்பா வச்சிருக்கார். இந்த ஊழியத்தில் அதை வச்சிருக்கிறார். இந்த பிள்ளைகள் மேல வச்சிருக்கிறார். நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் அநேகருடைய பிராணனை உங்களுக்கு கொள்ளை பொருளாய் தருவார். அநேக ஆத்மாக்களை கத்த தருவார். கத்த நமக்கு கிரியை செய்தபடியினால் கத்தரை சோதரம் பண்ணுவோம்.